So good morning. So economic survey of 25-26. சர்வேவை பொறுத்த வரைக்கும் சர்வே ஒரு காம்ப்ரஹென்சிவான டாக்குமெண்ட். ரொம்ப டீட்டெயிலா கவர்மெண்டே எவ்ரி இயர் கொடுக்குற ஒரு கம்பைலேஷன். இது சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ்க்குனே ப்ரிப்பேர் பண்ணி கம்பைல் பண்ற டாக்குமெண்ட் கிடையாது. எக்கோ ஸோ நம்ம எக்ஸாமுக்கு இதுல எவ்வளவு வேணுமோ அதை மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்கணும். அதுலயுமே ப்ரிலிம்ஸ்க்குன்னு எக்ஸ்க்ளூசிவா இதுல இருந்து எடுக்க முடியாது. மெயின்ஸ்க்குன்னு கூட ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாத்துக்கும் இதுல சம் டிஸ்கஷன்ஸ் பண்றப்போ நமக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். பட் இது எக்ஸ்க்ளூசிவாவே ப்ரிலிம்ஸ் எக்ஸ்க்ளூசிவாவே மெயின்ஸுக்கு மட்டும் தனியா அப்படின்னு செப்பரேட்டா எடுக்க முடியாது. அண்ட் சர்வே யாருக்கு அப்படின்னா ஆல்ரெடி பேசிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு. அது நான் 27 அட்டெம்ப்ட் கொடுக்க போறேன், 28 அட்டெம்ப்ட் கொடுக்க போறேன்னா அவங்களாம் இதை பத்தி கவலைப்பட வேணும். இந்த சர்வே கிளாஸை பத்தியோ இப்போ வந்திருக்கிற சர்வே பத்தியோலாம் கவலைப்பட வேணாம். இந்த வருஷம் 26 ப்ரிலிம்ஸ் 26 மெயின்ஸ் எழுத போறவங்களுக்கு தான் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஆல்ரெடி பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கானது இந்த கிளாஸ். இப்போ ஏற்கனவே நம்ம கிளாஸஸ் ஒரு 55 கிளாஸஸ் கிட்ட நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அதிலெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண ஃபண்டமெண்டல்ஸோட ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் தான் அது. இப்போ இன்ஃப்ளேஷன் இதில் ஒரு சாப்டர் இருக்கும். அது யாருக்கு புரியும் அப்படின்னா ஆல்ரெடி இன்ஃப்ளேஷனுடைய பேசிக்ஸ் எல்லாம் நம்ம கிளாஸஸ்ல 3-4 கிளாஸ் எடுத்துருப்போம்ல, அந்த பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு தான் இந்த இன்ஃப்ளேஷனுடைய அப்டேட். இட் மீன்ஸ் லாஸ்ட் இயர் இன்ஃப்ளேஷன் எப்படி இருந்துச்சு, அதுல என்ன சேலஞ்சஸ் இருந்துச்சு, ஏன் இன்க்ரீஸ் ஆச்சு டிக்ரீஸ் ஆச்சு, அந்த மாதிரியான சம் வேல்யூ அடிஷனுக்காக மட்டும்தான் நம்ம சர்வேவை டச் பண்றோம். பேசிக்ஸ் எல்லாம் இதில் மறுபடியும் என்ன பண்ண மாட்டோம்னா டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண முடியாது. இப்போ இதுக்கு வீடியோஸும் இருக்கு, சாப்டர் வைஸ் நம்ம வீடியோஸ் இருக்கு. வீடியோஸ்ல முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு கிறிஸ்பா சொல்ல முடியுமோ அவ்வளவு கிறிஸ்பா சொல்லுவேன். ஏன்னா வீடியோடைய லென்த் அப்படிங்கிறது இது காம்ப்ரஹென்சிவான ஒரு டாக்குமெண்ட், அதை சுருக்கிறதே ரொம்ப கஷ்டம். அந்த அளவுக்கு அதுல நிறைய எலாபரேட்டிவா டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டாஸ் எல்லாம் சப்ஸ்டான்ஷியேட் பண்றதுக்கு கொடுத்துருப்பாங்க. அது டீம் ஆஃப் அரௌண்ட் ஒரு 250 பீப்புளுக்கு மேல இருந்து ப்ரிப்பேர் பண்ற ஒரு டாக்குமெண்ட். இப்போ அவ்வளவு எலாபரேட்டிவா எல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கணுமானா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஈச் வேர்ட் பை வேர்ட் லைன் பை லைன் எல்லாம் நமக்கு புரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஹோலிஸ்டிக் ஐடியா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எவ்வளவு தேவையோ அதுக்காக மட்டும்தான் நம்ம சர்வேவை டச் பண்றோம். இப்போ சர்வேல இருக்கிற நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அதை நீங்க செப்பரேட் பண்ண முடியாது. இது ப்ரிலிம்ஸுக்கு வந்துடும், இது மெயின்ஸுக்கு வந்துடும், நம்ம செப்பரேட்டிவா அதை எடுத்துக்க முடியாது. டிஸ்கஸ் பண்றோம், அது எங்கேயாவது நமக்கு யூஸ் ஆகும். ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் 2 ஸ்டேட்மெண்ட்ல நமக்கு அதை எலிமினேட் பண்றதுக்கோ ஆர் அந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி நம்ம அந்த கொஸ்டின்ஸை அட்டன் பண்றதுக்கோ அப்படிதான். எக்ஸாக்டா எங்க வந்திருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. இப்போ நிறைய பேர் அப்படி கொஸ்டின், நான் சர்வே படிச்சா எத்தனை கொஸ்டின் நான் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னா இதுக்கெல்லாம் நான் ஆன்சர் சொல்ல முடியாது. ஏன்னா சர்வேல இருந்தே அந்த கொஸ்டின் எடுத்திருப்பாங்க அப்படின்னா ஏதாவது 1 or 2 இயர்ஸ்ல தான் அப்படி எடுத்திருப்பாங்க. நிறைய இதுல ஸ்டேட்மெண்ட், ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ்ல ஏதாவது இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம அங்க என்ன பண்ணலாம்னா அப்ளை பண்ணி எலிமினேட் பண்றதுக்கோ அல்ல அந்த கொஸ்டின் ரைட் ஆகிறதுக்கோ அது ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன நடந்திருக்கு, லாஸ்ட் இயர் என்ன நடந்திருக்குங்கிறதுக்கான ஒரு சப்போர்ட்டிவான வேல்யூ அடிஷன் மெட்டீரியல் தான் என்னன்னா எக்கனாமிக் சர்வே. பட் அது கூட யாருக்கானது, ஆல்ரெடி பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கிறவங்களுக்கு. அப்ப சில இடங்கள்ல ரொம்ப எக்ஸ்டென்சிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க, அதெல்லாம் நம்ம என்ன பண்ண வேண்டி வரும்னா கட் ஷார்ட் பண்ண வேண்டி வரும். மறுபடியும் பேசிக்ஸ் எல்லாம் திருப்பி டீட்டெயிலா அதில் என்ன பண்ண முடியாதுன்னா டிஸ்கஸ் பண்ண முடியாது. என்ன அப்டேட்ஸ் இருக்கோ அதை மட்டும்தான் சொல்லிட்டு போற மாதிரி இருக்கும். அண்ட் சில இடங்கள்ல மெயின்ஸுக்கு தான் பியூரா, இப்போ இதுல அக்ரின்னு ஒரு சாப்டர் இருக்கும், அதெல்லாம் பாத்தீங்கன்னா மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல. பட் அதுல ஏதாவது ஸ்கீம்ஸ் சொல்லியிருந்தாங்கன்னா அது வேணா ப்ரிலிம்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாங்க. இப்போ ஓவராலா அக்ரில என்ன இஷ்யூஸ் இருக்கு, நம்ம மெயின்ஸ் டாபிக்ஸ் இருக்கு, அதுல டிஸ்கஸ் பண்ணிருப்போம். எம்எஸ்பில என்ன இஷ்யூஸ் இருக்கு, அக்ரி மார்க்கெட்டிங்ல என்ன இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு. அப்ப அதுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் ப்ரோக்ராம்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க, லாஸ்ட் இயர் அதுக்கு எவ்வளவு அலோகேஷன்ஸ் இருந்துச்சு, லாஸ்ட் இயர் என்ன யுனிக்கான சேலஞ்சஸை நம்ம ஃபேஸ் பண்ணோம், இந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதுக்கான அப்டேட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த அப்டேட்ஸ் எந்த இடத்துல அப்ளை ஆகும்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். தேவைப்படுற இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளை பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம இது மாதிரி கேட்கக்கூடாது. ஸ்கூல்ல எனக்கு நான் ஒரு கைடு படிச்சேன்னா அதை வச்சு நான் வந்து இத்தனை மார்க்குக்கு நான் அட்டன் பண்ணுவேன், அது மாதிரி இதுல சொல்லுங்க அப்படின்னா அது அப்படி எக்ஸாக்டா சொல்ல முடியாது, எங்க கேட்பாங்க அப்படின்னு. ஸோ அதெல்லாம் முன்னாடியே சொல்லிடுறோம், சர்வே யாருக்கானது அப்படின்னு. அப்புறம் வீடியோஸ்ல கிறிஸ்பா எவ்வளவு கிறிஸ்பா அதை கொடுக்க முடியுமோ அது அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க அட்டன் பண்ணிட்டு கவனிக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல்ரெடி வீடியோஸை பார்த்துட்டு அட்டன் பண்ணீங்கனாலும் இன்னொரு வாட்டி அதை ரிவைஸ் பண்ற மாதிரி என்ன இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ்ல அப்ஜெக்ட்னா எவ்வளவு கம்மியான நேரத்துக்குள்ள ஒரு ஓவரால் ஐடியாவை கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது. அந்த சாப்டரை பத்தி எலாபரேட்டிவா பேசணும் அப்படி இல்லை. இப்போ சில இதுல எல்லாம் வீடியோஸ் 3 ஹவர்ஸ் 2.5 ஹவர்ஸ் வீடியோ எல்லாம் போட்டிருக்காங்க. அதுல என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட் இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, பேசிக்ஸ் எல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் இது அப்டேட்ஸ் எல்லாம் சொல்லி அது மாதிரி எலாபரேட்டிவா டிஸ்கஸ் பண்றதுன்னா 3 ஹவர்ஸ் இல்லை 5 ஹவர்ஸ் கூட ஒரு சாப்டர், ஒரே ஒரு சாப்டரவே 5 ஹவர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணலாம். பட் அந்த மாதிரியானதுக்கு இப்போ நமக்கு டைம் கிடையாது. நம்ம இதுல இருக்கிறது ஏதாவது வேல்யூ அடிஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல தான் நம்ம சர்வே என்ன பண்றோம்னா டிஸ்கஸ் பண்றோம். ஸோ இந்த வருஷம் சர்வே உடைய தீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிக்சர் அண்ட் இமேஜ்லயே இருக்கு. இந்த பிக்சர் அண்ட் இமேஜ் எதை சொல்லுதுன்னா எக்ஸ்போர்ட்ஸை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்றோம். அது அது மட்டும் இல்லாம மேனுஃபேக்சரிங் செக்டார்ல எக்ஸ்போர்ட்ஸை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதுதான் இந்த தீம் ஆஃப் இமேஜ். இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல கொடுத்துருக்கிற இமேஜ் அதுதான், எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங்கை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கிறது. சர்வேல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு சில அட்வைசஸ் அண்ட் சஜஷன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. அடுத்த மீடியம் டேர்ம்ல என்ன மாதிரியான அப்டேட்ஸ் அண்ட் இன்புட்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு தேவைப்படும் அப்படிங்கிற அட்வைசஸும் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நம்ம செக்டார்ஸ் பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷியரின்னு பிரிச்சோம்னா அதில் சர்வீஸ் செக்டார் தான் நம்ம ஜிடிபிக்கு அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்போ பிரைமரி செக்டார் அண்ட் செகண்டரி செக்டாருடைய கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி கம்மியாக தான் இருக்கு. இப்போ சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ஸ் நமக்கு பாசிட்டிவா இருக்கும். மெர்ச்சன்டைஸ் ட்ரேட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னா எப்பவுமே நெகட்டிவ் இருக்கு. ஸோ இது வந்து இந்தியாவுக்கு உரிய ஒரு வல்னரபிலிட்டியா இருக்கு. அப்போ அந்த ட்ரெண்டை மாற்றணும்னா நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணணும், மேனுஃபேக்சரிங் ப்ராசஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அதுக்கான அட்வைசஸ் உங்களுக்கு சர்வேல கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வருஷம் சர்வே கொஞ்சம் எலாபரேட்டிவாகவே பரவாயில்ல. இப்போ எல்லாம் ஒரு வால்யூம் தான் கொடுக்குறாங்க, சம்டைம்ஸ் வந்து 2 வால்யூம் கூட கொடுப்பாங்க. இப்போ லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக பார்த்தீங்கன்னா சர்வே ஒரு வால்யூம் இருக்கிற ஒரு டாக்குமெண்டா கொடுத்துட்டாங்க. பட் இந்த சர்வேல பாத்தீங்கன்னா நிறைய சாப்டர்ஸ் இருக்கு, அரௌண்ட் 17 சாப்டர்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் ஆஃப் த எக்கானமி, பிசிக்கல் டெவலப்மெண்ட்ஸ், மானிட்டரி மேனேஜ்மெண்ட், எக்ஸ்டர்னல் செக்டார், இன்ஃப்ளேஷன், அக்ரி, சர்வீசஸ், இண்டஸ்ட்ரி, இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், எஜுகேஷன் அண்ட் ஹெல்த், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட், ரூரல் டெவலப்மெண்ட், சோஷியல் ப்ராக்ரஸ், எவல்யூஷன் ஆஃப் ஏஐ, அர்பனைசேஷன், அதுக்கப்புறம் ஃப்ரம் இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன் டு ஸ்ட்ராட்டஜிக் ரெசிலியன்ஸ், பில்டிங் ஸ்ட்ராட்டஜிக் ரெசிலியன்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் இன்டிஸ்பென்சிபிலிட்டி. இப்போ இந்த கடைசியில் இருக்கிற சாப்டர்ஸ் இருக்கா 16 and 17 பார்த்தீங்கன்னா அதான் ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் மாதிரி கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு சாப்டராக இருக்குது. அது என்ன நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ இது மாதிரி ஒரு எலாபரேட்டிவாக எக்ஸ்டென்சிவாக இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ரஹென்சிவ் டாக்குமெண்ட் தான் சர்வே. இப்போ 17 சாப்டர்ஸ் இருக்கு. இந்த எல்லா சாப்டர்ஸை பற்றியும் லைன் பை லைன் நமக்கு ப்ரிலிம்ஸ்க்கே தேவைப்பட்டுருமானா தேவைப்படாது. பட் அதுக்காக அப்படி செப்பரேட் பண்ணியும் எடுக்க முடியாது. எல்லா சாப்டர்ஸை பற்றியும் ஒரு ஓவரால் ஐடியா கிரியேட் பண்ணிக்கிறது தான் அப்ஜெக்டிவ். இதில் ப்ரிஃபேஸ்ன்னு அதில் சீஃப் எக்கனாமிக் அட்வைசரே என்ன பண்ணியிருப்பாருன்னா இந்த வருஷ சர்வே எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுது அப்படிங்கிறத எலாபரேட்டிவாக வந்து சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் அவரே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ இப்போ அதை படித்தோம்னாலே உள்ள சர்வேல இந்த வருஷத்துக்கான என்னென்ன முக்கியமான விஷயங்களை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு தெரியும். ஸோ என்டையர் சர்வேவை படிக்காட்டி கூட ப்ரிஃபேஸும் ஃபர்ஸ்ட் சாப்டரும் படிச்சிட்டோம்னா ஓரளவுக்கு சர்வேல உள்ள என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்கிறது அது ரெண்டுலேயே கவர் ஆயிடும். ஃபர்ஸ்ட் சாப்டர் அடுத்து ஸ்டேட் ஆஃப் த எக்கானமி அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்குமா, ஸோ அதில் அடுத்தடுத்த சாப்டர்ஸில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத கன்சைஸாக அந்த சாப்டரில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ப்ரிஃபேஸ் அப்படிங்கிறது தான் அந்த கரெக்ட்ஸ். இந்த வருஷ சர்வேவுடைய தீம் என்ன, எதை பற்றியெல்லாம் சர்வே டிஸ்கஸ் பண்ணுது அப்படின்னு சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அப்போ ப்ரிஃபேஸில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறப்போ இப்போ லாஸ்ட் இயர் 2025ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன இருந்துச்சு, என்ன மாதிரியான விஷயங்கள் இன் ரியாலிட்டியில் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ இயர் 2025 பார்த்தீங்கன்னா நிறைய சேலஞ்சஸும் இருந்துச்சு, டிஸ்ட்ரப்ஷன்ஸ், வேர்ல்டு ஃபுல்லாக நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு.
டொமஸ்டிக் எக்கனாமி இந்த சேலஞ்சஸ்ல எல்லாம் இருந்து நம்மளுடைய மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேராமீட்டர்ஸ்ல இந்தியா வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ்னா எதை சொல்லுவோம்? பிசிக்கல் டெபிசிட், அதுக்கப்புறம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ், ஜிடிபி, பப்ளிக் டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ, கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட், இதெல்லாம் தான் மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ். இதுல பெரும்பாலான மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ்ல இந்தியா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. இதோ ஏகப்பட்ட சேலஞ்சஸ் இருந்தா கூட. The year 2025 defied expectations, marked by significant policy disruptions globally and strong economic performance domestically. So India demonstrated resilience through aggressive monetary easing, fiscal discipline, and transformative reforms. ஸோ 2025ல என்ன மாதிரியான மேஜர் அப்டேட்ஸ் இருந்துச்சு, அச்சீவ்மெண்ட்ஸ் இருந்துச்சு? ஸோ ஃபிஸ்கல் டெபிசிட் பார்த்தீங்கன்னா நம்ம 4.8% ஆஃப் ஜிடிபி அளவுக்கு இருந்ததை ஃபினான்ஷியல் இயர் 26ல என்னவா டார்கெட் வச்சோம்? 4.4% ஆஃப் ஜிடிபி அளவுக்கு கண்டெயின் பண்றது. கோவிட் நடந்தப்போ அந்த 21-22ல இந்தியாவுடைய ஃபிஸ்கல் டெபிசிட் எவ்வளவு இருந்துச்சுன்னா 9.2% ஆஃப் ஜிடிபி இருந்துச்சு. எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் என்ன மேண்டேட் பண்ணுது? பிசிக்கல் டெபிசிட் வந்து 3% ஆஃப் ஜிடிபிக்குள்ள கண்டெயின் பண்ணணும். அப்போ 9.2% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆன பிசிக்கல் டெபிசிட்டை இயர் ஆன் இயர் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டே வந்திருக்காங்கன்னா ரெகுலரா ரெடியூஸ் பண்ணி இப்போ இந்த வருஷத்துக்கான இந்த ஃபினான்ஷியல் இயருக்கான அச்சீவ்மெண்ட்டான 4.4% ஆஃப் ஜிடிபி அளவுக்கு ரெடியூஸ் பண்றாங்க. ஸோ 1 இயர்ல 4.8% ஆஃப் ஜிடிபி அளவுக்கு இருந்த பிசிக்கல் டெபிசிட் டார்கெட் எவ்வளவு வச்சிருக்காங்கன்னா 4.4% ஆஃப் ஜிடிபி அளவுக்கு. ஸோ அதையும் நம்ம அச்சீவ் பண்ணிடுவோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எஸ்என்பி ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர்ஸ் இந்தியாவுடைய கிரெடிட் ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணாங்க. BBB மைனஸ்ல இருந்து BBB அப்படிங்கிற ஒரு அப்கிரேடேஷன் கொடுத்தாங்க. அப்போ கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் எப்போ உங்களை அப்கிரேட் பண்ணுவாங்க? உங்களுடைய மேக்ரோ எக்கனாமிக் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் நீங்க ஸ்ட்ராங் ஆகுறீங்க அப்படிங்கிறப்ப தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அப்கிரேடேஷன் கொடுப்பாங்க. ஸோ இது இல்லாமல் ஜிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் நிறைய ரீஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க. 5 ஸ்லாபாக இருந்தது 2 ஸ்லாபாகவும் ஒரு ஸ்பெஷல் ஸ்லாபாகவும் ரெடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நியூக்ளியர் பவர் பிரைவேட்டைசேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் செலவு பண்ணது. இன்சூரன்ஸ்ல 100% எஃப்டிஐ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேபர் கோட் ரீஃபார்ம்ஸ், இதெல்லாம் மேஜரான ரீஃபார்ம்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து இங்க கிட்ட போனோம்னா சவுண்ட் எக்கோ ஆகுது. ஸோ 2025ல இந்த மாதிரியான மேஜர் ரீஃபார்ம்ஸ் எல்லாம் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ கிரெடிட் அப்கிரேடேஷன் ஃப்ரம் இன்டர்நேஷனல் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், பிசிக்கல் டெபிசிட்ல நம்மளுடைய அச்சீவ்மெண்ட். ஸோ இந்த சாப்டர்ஸை பற்றியெல்லாம் உங்களுக்கு இதுலேயும் கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, கான்ஃப்ளூயன்ஸ்லையும் சாப்டர்ஸ் சாப்டர் 1, 2, 3ன்னு ஈச் அண்ட் எவ்ரி சாப்டர் பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கன்சைஸான ஒரு ஐடியாவும் அதில் கொடுத்துருவாங்க. ஸோ அதையும் நீங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜஸ்ட் இதை கேளுங்க, என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலேருந்தே உங்களால் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணிட முடியும். ஸோ இது வந்து 2025. பட் பேரடாக்ஸ் ஆஃப் 2025 அப்படிங்கிறது என்னன்னா, நிறைய மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தா கூட ஒரு சில இண்டிகேட்டர்ஸ்ல நம்ம வந்து வல்னரபிளா இருக்கிறோம். அது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டெப்ரிசியேஷன் ஆஃப் கரன்சி. ஏன்னா டெப்ரிசியேஷன் ஆஃப் கரன்சி அப்படிங்கிறது நம்ம கையில இல்லை. டாலர் ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னா ருபி என்ன ஆயிருதுன்னா ஃபால் ஆகுது. ஸோ இந்த இன்ஹரண்டா நமக்கு நிறைய எக்கனாமிக் ஸ்ட்ரென்த் இருக்கு. ஸ்ட்ராங் ஜிடிபி growth, பிஸ்கல் கன்சாலிடேஷன், அதாவது பிஸ்கல் டெபிசிட் எல்லாம் ரெடியூஸ் பண்ணிருக்கீங்க, நிறைய ஸ்ட்ரக்சரல் ரீஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம். ஆனாலும் கரன்சி இன்ஸ்டெபிலிட்டி லாஸ்ட் 1 இயர்லேயே அரௌண்ட் 5% கிட்ட ருபி வந்து அகைன்ஸ்ட் டாலர் ஃபால் ஆயிருக்கிறது. அப்புறம் நிறைய கேபிட்டல் அவுட் ஃப்ளோஸ், எஃப்டிஐ வந்து வித்ட்ரா பண்ணிட்டு போற கேபிட்டல் அவுட் ஃப்ளோஸ் இருக்கு. அப்போ எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இந்த ஸ்ட்ராட்டஜிக் இன்சுலேஷன் இல்லை. இப்பவும் நம்ம இஷ்யூல இருக்கோமா, அவங்க 2 பேருக்கு தான் பிரச்சனை, யூஎஸுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை. ஆனா நம்ம எக்கனாமி என்ன ஆகுதுன்னா வீக் ஆகுது. நம்ம ஆயில ஹைலி டிபெண்ட் பண்ணியிருக்கிறோம். டாலர் அப்ரிஷியேட் ஆகிறப்போ ருபி டெப்ரிஷியேட் ஆகுறது, கேபிட்டல் அவுட் ஃப்ளோஸ். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு பக்கம் ஸ்ட்ராங் ஆகிறோம், நம்ம ஜிடிபி வந்து க்ரோ ஆயிட்டு இருக்கு, பிஸ்கல் டெபிசிட் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா $700 பில்லியன் கிட்ட இருக்கு. இந்தியா தான் லார்ஜஸ்ட் ரெமிட்டன்ஸ் ரெசிபியன்ட் இன் த வேர்ல்ட்.
இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஸ்ட்ராங் ஆனா கூட ஒன்று ரெண்டு பேராமீட்டர்ஸ்ல நம்ம என்னவா இருக்கோம்னா வல்னரபிளா இருக்கும். ஸோ இந்தியா ஸ்ட்ராங்கஸ்ட் மேக்ரோ எக்கனாமிக் பெர்ஃபார்மன்ஸ் இன் டீகேட்ஸ் கோஇன்சைடட் வித் குளோபல் என்விரான்மெண்ட் தட் நோ லாங்கர் ரிலையபிளி ரிவார்ட்ஸ் மேக்ரோ எக்கனாமிக் டிசிப்ளின். நம்ம கஷ்டப்பட்டு பிசிக்கல் டெபிசிட்டை கண்டெயின் பண்ணோம், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு வந்து நிறைய ரீஃபார்ம்ஸ் எல்லாம் எஃப்டிஐ லிமிட்ஸை இன்சூரன்ஸ் செக்டார்ல இன்க்ரீஸ் பண்றாங்க, நிறைய லிபரலைசேஷன், இதெல்லாம் இந்த மாதிரி எவ்வளோ ரீஃபார்ம்ஸ் எடுத்தாலும் ஒன்று ரெண்டு எக்ஸ்டர்னல் விஷயங்கள் நடந்துச்சுன்னா நம்ம எக்கனாமி அதனால என்ன ஆயிருதுன்னா அஃபெக்ட் ஆகுது. அப்போ ட்ரெடிஷ்னல் எக்கனாமிக் சக்சஸ் மெட்ரிக்ஸ் ஃபெயில்டு டு கேரண்டி கரன்சி ஸ்டெபிலிட்டி ஆர் இன்வெஸ்டார் கான்ஃபிடன்ஸ். இப்போ இந்தியாவுக்கு வந்துட்டு இருக்கிற எஃப்டிஐ அங்க கல்ஃப்ல ஏதாவது பிரச்சனை இருக்கு, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வார் போகுது அப்படின்னா நம்ம நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன ஆகுதுன்னா அவுட் ஃப்ளோ ஆகுது. ஸோ தோ நம்மளுடைய பேசிக் மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் நம்ம பாசிட்டிவாக ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சிருந்தா கூட எக்ஸ்டர்னலாக நடக்கிற விஷயங்கள்னால இந்தியாவுக்கு வர இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்தியன் ருப்பி ஃபாலோ ஆகுது அப்படிங்கிற வல்னரபிலிட்டியில் நம்ம இருக்கோம். ஸோ அதை எப்படி அதிலிருந்து வெளியில் வருது, இதை பற்றி தான் சர்வேல நிறைய சஜஷன்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் பின்னாடி கொடுக்க போகிறோம். ஸோ மேக்ரோ எக்கனாமிக் சக்சஸ் அலோன் இஸ் நோ லாங்கர் சஃபிஷியன்ட் டு என்ஷூர் கரன்சி ஸ்டெபிலிட்டி ஆர் இன்வெஸ்டார் கான்ஃபிடன்ஸ் இன் டுடேஸ் ஜியோபொலிட்டிக்கலி சார்ஜ்டு என்விரான்மெண்ட். வேற எங்கேயாவது வார் வர்றதை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணலை, நம்ம அதுக்கு காரணமா இல்லை. ஆனால் அங்கே நடக்கிற இம்பாக்ட்னால இந்தியாவுக்கு வர இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இந்தியன் ருப்பியில் நடக்கிற இம்பாக்ட்ஸை அதுல இருந்து நம்மளை இன்சுலேட் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் நம்ம என்ன பண்ணாம இருக்கிறோம்னா டெவலப் பண்ணாம இருக்கும். ஸோ இப்போ இதை பத்தி எல்லாம் தான் சர்வேல டிஸ்கஸ், அதாவது பேரடாக்ஸ் அப்படி சொல்லுவோம். ஒரு பக்கம் நீங்க ஸ்ட்ராங் ஆகுறீங்க செவரல் பேராமீட்டர்ஸ்ல, ஆனா ஒரு சில பேராமீட்டர்ஸ்ல இருக்கிற வீக்னஸ்னால இதுல நம்ம அடைஞ்ச அச்சீவ்மெண்ட்ல இருக்கிற ரிசல்ட்ஸை நம்மளால என்ன பண்ண முடியாம போயிருதுன்னா ரிசீவ் பண்ண முடியாம போயிருது. ஸோ அதுதான் பேரடாக்ஸ் ஆஃப் 2025 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ இந்தியா எதனால அப்படி இருக்குன்னா, இந்தியா இஸ் அ விக்டிம் ஆஃப் ஜியோ பாலிட்டிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் பவர் கேப். ஜியோ பாலிட்டிக்ஸ்னா எங்கேயோ நடக்கிற இஷ்யூ, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வர்ற வார்ஸ், யூஎஸுக்கும் சைனாவுக்கும் இருக்கிற இஷ்யூஸ், அதுக்கப்புறம் ஈரானுக்கும் யூஎஸ் இஸ்ரேலுக்கும் நடக்கிற இஷ்யூஸ், இதுல எல்லாம் அவங்களுக்குள்ளதான் பிரச்சனை, நமக்கும் அதுக்கும் இஷ்யூஸ் கிடையாது. ஆனால் அதனால அஃபெக்ட் ஆகிற ஒரு மேஜர் எக்கனாமி யாராகிறோம் இருக்கோம்னா நம்ம. ஸோ இந்தியன் ருப்பி அண்டர் பர்ஃபார்ம்டு இன் 2025 டெஸ்பைட் ஸ்ட்ராங் எக்கனாமிக் ஃபண்டமெண்டல்ஸ். எல்லாத்தையுமே பாசிட்டிவா இருக்கிறோம், திருப்பி அதான் சொல்றாங்க. பிசிக்கல் டெபிசிட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் நேரம் ஆயிருக்கு, இன்ஃபிளேஷன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ரொம்ப கம்மியா இருக்கு, 1 to 2% தான். இன்ஃபிளேஷன் டார்கெட்டிங்கை விட இன்ஃபிளேஷன் போத் WPI CPI இன்ஃபிளேஷன்லாம் நம்ம ரெடியூஸ் பண்ணியிருக்கிறோம். ஃபாரெக்ஸ் ரிசர்வ் சஃபிஷியன்ட் லெவலில் ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சிருக்கிறோம். மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ்னு எதெல்லாம் எடுத்துக்கிறாங்களோ இது எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. ஆனாலும் த்ரெட் எங்கிருந்து வந்துடுதுன்னா அதர் கண்ட்ரி ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் அங்க ஸ்ட்ராங் ஆகிறப்போ அதோடைய இம்பாக்டை நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னா ரிசீவ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ இந்தியாஸ் எக்கனாமிக் ஆம்பிஷன்ஸ் நவ் ஃபேஸ் குளோபல் ஹெட்வின்ஸ் தட் ஆர் ஜியோ பொலிட்டிக்கல் ரேதர் தென் மேக்ரோ எக்கனாமிக் இன் நேச்சர். இப்போ நம்ம கையில் இருக்கிற விஷயத்துல ஏதாவது வீக்னஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்டர்னலா நடக்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம அதை ஸ்டிமுலேட்டும் பண்ணலை, நம்ம அதை என்கரேஜும் பண்ணலை. ஆனால் அதனால வர இம்பாக்ட்னால யார் அஃபெக்ட் ஆகுறதுன்னா இந்தியா அஃபெக்ட் ஆகுது. அதாவது ஸ்ட்ரக்சரல் சேலஞ்சஸ். அது எதனால வருது? நீங்கள் ஆயிலை ஹைலி டிபெண்ட் பண்ணி இருக்கிறது ஒன்று. ஸோ பெர்சிஸ்டன்ட் கூட்ஸ் ட்ரேட் டெபிசிட், சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்ஸ் பாசிட்டிவா இருக்கு. ஆனால் மெர்ச்சன்டைஸ் ட்ரேட் டெபிசிட் எப்பவுமே இருக்கு. ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய ரீசன் அது இருக்குன்னா ஆயிலுடைய டிபெண்டன்சி. அப்போ நீங்க எக்ஸ்போர்ட்ஸ் மெர்ச்சன்டைஸ் ட்ரேட் சர்ப்ளஸை கொண்டு வரணும்னா நீங்க எக்ஸ்போர்ட்ஸ் நிறைய போகணும். அப்போ எக்ஸ்போர்ட்ஸ் நம்ம பண்ணணும்னா எதை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும்? மேனுஃபேக்சரிங் செக்டார், இண்டஸ்ட்ரியல் செக்டார் எல்லாம் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸோ பெர்சிஸ்டன்ட் கூட்ஸ் ட்ரேட் டெபிசிட் வித் சர்வீசஸ் சர்ப்ளஸ் அண்ட் ரெமிட்டன்சஸ் ஆர் இன்சஃபிஷியன்ட் டு ஆஃப்செட் இட். இன்வர்ட் ரெமிட்டன்சஸ் $120 பில்லியன் கிட்ட வருது. அந்த பெனிஃபிட்டை எது ஆஃப்செட் பண்ணிருதுன்னா ட்ரேட் டெபிசிட். மெர்ச்சன்டைஸ் ட்ரேட் டெபிசிட்டே $100 பில்லியன் இருக்கா? டேட்டாஸ் பின்னாடி வரும். மெர்ச்சன்டைஸ் ட்ரேட் டெபிசிட்ங்கிறது அப்ராக்சிமேட்டா $100 பில்லியன் மைனஸ்ல இருக்கு. நீங்க இன்வர்ட் ரெமிட்டன்சஸ் எவ்வளோ ரிசீவ் பண்றீங்கன்னா $120 பில்லியன். அப்ப அந்த பெனிஃபிட் எதுல ஆஃப்செட் ஆயிருது அப்படின்னா மெர்ச்சன்டைஸ் ட்ரேட் டெபிசிட்டை ஆஃப்செட் பண்ணிடுது. டிபெண்டன்ஸ் ஆன் ஃபாரின் கேபிட்டல் இன்ஃப்ளோஸ் ஃபார் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ஸ்டெபிலிட்டி. அப்போ ஸ்ட்ராட்டஜிக் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் பாஸ்டு நாட் டியூ டு வீக் ஃபண்டமெண்டல்ஸ். இப்போ இந்தியாவுக்கு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு இருந்தது. லாஸ்ட் இயர் எல்லாம் என்ன ஆகுதுன்னா எஃப்டிஐ அவுட் ஃப்ளோஸ் நிறைய இருக்குன்னு பார்க்குறோம். அது நாட் பிகாஸ் ஆஃப் இந்தியா இஸ் வீக்.
அது எக்ஸ்டர்னல் சுச்சுவேஷன்ல வர த்ரெட்னால அதுக்கு பயந்துகிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா வேற எதுலயாவது இன்வெஸ்ட் பண்றதுக்கு. இப்போ வேர்ல்டு ஃபுல்லா கோல்டு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது லாஸ்ட் இயர் அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்றாங்க, ஈக்விட்டிஸ்ல ஷேர்ஸ்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் வித்ட்ரா பண்ணிட்டு எதுல இன்வெஸ்ட் பண்றது சேஃப்னு நினைக்கிறான். கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணலாம், சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. அப்ப அது அந்த ட்ரெண்ட் அப்படி இருக்கிறதுக்கு இந்தியா ஏதாவது காரணமா இருக்கா அப்படின்னா இல்லை. நம்மளுடைய ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் எதனால இன்வெஸ்டர்ஸோடைய கான்ஃபிடன்ஸ் லோ இருக்குன்னா பிகாஸ் ஆஃப் ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க். ஸோ இந்தியாஸ் பவர் கேப் இண்டெக்ஸ் ஸ்கோர் அப்படிங்கிறது -4, லோயஸ்ட் இன் ஏஷியா எக்ஸ்க்ளூடிங் ரஷ்யா அண்ட் நார்த் கொரியா. தட் மீன்ஸ் பவர் கேப் இண்டெக்ஸ்னா என்ன, இப்போ நீங்க எக்கனாமிக்கலி 5th லார்ஜஸ்ட் எக்கனாமின்னு இம்ப்ரூவ் ஆகுறீங்க, ஆனா உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் அதர் கண்ட்ரிஸ் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. அப்ப இந்த அளவுக்கு எக்கனாமிக் பேராமீட்டர்ஸ்ல ஸ்ட்ராங் ஆகுறீங்கன்னா உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் அதர் கண்ட்ரிஸும் என்ன ஆகணும்னா இம்ப்ரூவ் ஆகணும். அப்ப அந்த இன்ஃப்ளூயன்ஸை நம்மளால ஏன் பண்ண முடியல, அதனால நமக்கு என்ன இருக்குன்னா ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க். இப்ப ஈரான் யுஎஸ் வார்ல நம்ம என்ன பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், அதை ஸ்டாப் பண்றதுக்கு நீங்க சொல்லி கேட்கறாங்களா? கேப் விடுங்கன்னு நம்ம சொன்னா யூஎஸ் கேட்டுருமா இல்லை ஈரான் கேட்டுருமா? ஸோ அப்போ அது பவர் கேப் அப்படிங்கிறன்னா எவ்வளவு தூரம் உங்களால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் இன்டர்நேஷனல் மேட்டர்ஸ்ல. அப்போ எக்கனாமிக் ப்ராக்ரஸ் இருக்கு, ஆனால் அது என்னவா மாறல அப்படின்னா பவர் இன்ஃப்ளூயன்ஸா நம்மளால மாற்ற முடியாம இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் தான் இந்தியா கிட்ட இருக்கிற வீக்னஸ் அப்படின்னு சர்வே டிஸ்கஸ் பண்ணுது. ஸோ 3 குளோபல் சினாரியோஸ். சரி, இது லாஸ்ட் இயர் நடந்தது, 2025ல இருந்தது. 2026 எப்படி இருக்கும் அப்படின்னு அதுக்கு 3 ப்ராபபிலிட்டி இருக்கலாம்னு சர்வே டிஸ்கஸ் பண்ணுது. இந்த கொஸ்டின் தான் ஆன்சர் பண்ணிட்டேன். யூடியூப்ல அதுலேயும் வீடியோ அப்லோட் ஆகும். அந்த வீடியோஸை அடிஷ்னலாக வச்சுக்கலாம். வீடியோ பார்த்துட்டு கிளாஸ் பார்க்குறனாலும் பார்க்கலாம், கிளாஸஸை பார்த்துட்டு வீடியோஸ் கவனிக்கிறனாலும் கவனிக்கலாம். வீடியோஸோடைய அப்ஜெக்டிவ் என்ன, முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் ஃபார்மில் க்ரக்ஸ் ஆஃப் த சாப்டர் என்னங்கிறத சொல்ல முடியும். இப்போ கிளாஸ் எல்லாம் சில விஷயங்கள் எலாபரேட்டிவாக டிஸ்கஸ் பண்ணலாம், அதெல்லாம் வீடியோவில் என்ன பண்ண முடியாதுன்னா அவ்வளோ எலாபரேட்டிவாக டிஸ்கஸ் பண்ண முடியாது. அப்போ அதை நீங்கள் ஒரு பேஸாக வச்சுக்கிட்டு கிளாஸஸை கவனிச்சுக்கலாம். இல்லை கிளாஸஸை கவனிச்சுட்டு அது சம்டைம்ஸ் அப்புறம் ரிவைஸ் பண்ணுறப்போ திங்க் பண்ணுறப்போ ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா வீடியோ ஒரு தடவை ப்ளே பண்ணி அதை ரீகால் பண்ணிக்கணும். தெரியும். இப்போ வரி வராமல் இங்கே எடுக்கிறது இதில் இருக்குமான்னு கேட்கக்கூடாது. வீடியோவில் இருக்கிறத தான் அப்படியே இங்கே ரிப்பீட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கக்கூடாது. எத்தனை டவுட்டுக்கு பாருங்க, இது வீடியோஸில் இருக்கிறதெல்லாம் அப்படியே இங்கே பேச முடியாது, இங்கே பேசுறதெல்லாம் அதில் இருக்காது. அது அப்ஜெக்டிவ் என்ன, வீடியோஸோட அப்ஜெக்டிவ் என்ன, முடிஞ்ச அளவுக்கு 10 minutes 20 minutes தாண்டிச்சுனாலே நீங்கள் வீடியோ உட்காந்து என்ன பண்ண மாட்டீங்கன்னா அதை பார்க்க மாட்டீங்க. அப்போ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு பேசுறது தான் வீடியோ. முடிஞ்ச அளவுக்கு இப்போ சில சாப்டர்ஸ் எல்லாம் ரொம்ப எலாபரேட்டிவாக இருக்கும், அத்தனை டேட்டாஸையும் நம்ம வீடியோவில் என்ன பண்ண முடியாதுன்னா கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தாலும் யாரும் உட்காந்து 3 hours 2 hours 1.5 hours உட்காந்து பார்ப்பாங்களா அப்படின்னு. இப்போ 10 minutes 20 minutes போடுற வீடியோஸே நிறைய பேர் என்ன பண்றது இல்லை, அதுக்கே டைம் இல்லை அப்படிங்கிறீங்க. அப்போ இது எல்லாமே என்னன்னா காம்ப்ளிமெண்ட்ரி தான். இதுக்கு அது ஆல்டர்னேட்டிவான்னு நீங்க கேட்குறீங்க. நான் என்ன சொல்றேன்னா எல்லாமே என்னன்னா காம்ப்ளிமெண்ட்ரியா பாருங்க, ஆல்டர்னேட்டிவா பார்க்கக்கூடாது. சரி, இப்போ 3 ப்ராபபிலிட்டி இருக்கலாம் அப்படின்னு சர்வேல டிஸ்கஸ் பண்றாங்க. ஸோ அதுக்கான ப்ராபபிலிட்டி பர்சன்டேஜ் 40-45% இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடக்கலாம். 40-45% ரெண்டாவது சினாரியோ இருக்கலாம். ஒரு 10-20% தேர்ட் சினாரியோவுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இப்போ லாஸ்ட் இயர் மாதிரியே இந்த வருஷம் இருக்கலாம், லாஸ்ட் இயரை விட மோசமாகவும் போகலாம், லாஸ்ட் இயரை விட ஏதாவது 50-50% அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் நடக்கலாம். இப்போ மேனேஜ்டு டிஸார்டர் 25 மாதிரியே இருக்கலாம், அதுக்கு ஒரு 40-45% சான்சஸ் இருக்கு. So continuation of 2025 conditions with rising fragility, minor shocks escalate into larger market disruptions. Governments intervene frequently to stabilize expectations. லாஸ்ட் இயரும் இதே த்ரெட் இருந்துச்சு. யூஎஸ் வந்து டேரிஃப் இம்போஸ் பண்ணது, எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் மேல டேரிஃப் இம்போஸ் பண்ணது, அதனால வந்து இம்பாக்ட் இருந்துச்சு. ரஷ்யா உக்ரைன் வார் லாஸ்ட் 4-5 years என்ன ஆயிட்டு இருக்கு, போய்கிட்டே இருக்கிறது. ஆனா இந்த வருஷம் புதுசா வந்திருக்கிற இன்னொரு வார் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஈரான் யுஎஸ் இஸ்ரேலுக்கு நடக்கிற வார். அப்ப இதை நம்ம ஆன்டிசிபேட் பண்ணிருக்க முடியுமா? அதுதான் சொல்றாங்க, போன வருஷத்தை விட இன்னும் கூட டிஸார்டர்ஸ் அதிகமாகலாம். அது ரெண்டாவது ப்ராபபிலிட்டி. இன்டென்சிபிகேஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் ரைவல்ரி வித் வெப்பனைசேஷன் ஆஃப் ட்ரேட் அண்ட் ஃபினான்ஸ். இப்போ ஈரான் வந்து எப்படி டிஃபெண்ட் பண்ணுது, அவங்கள நம்ம ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை பிளாக் பண்ணி வைக்கிறாங்க, அதை ஒரு டூலா யூஸ் பண்றாங்களா?
நார்மலா வார்னா இப்படி வார்ஃபேர்ல என்ன நடக்கும் அப்படின்னா இவங்களுடைய மிலிட்ரி அவங்களுடைய மிலிட்ரி இவங்களுடைய டிஃபென்ஸ் பவர் அவங்களுடைய டிஃபென்ஸ் பவர் இப்படிதான் சண்டை போட்டுருப்பாங்க. இப்ப கண்ட்ரிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரேடை பிளாக் பண்றது, அதை ஒரு டூலா யூஸ் பண்றாங்களா. ஸோ இப்போ எக்ஸ்பெக்டேஷன் இந்த ரெண்டாவது இப்போ நடந்துட்டு இருக்கு. டிசார்டர்லி மல்டிபோலார் பிரேக் டவுன் அப்படிங்கிறது அதிகமாகலாம். அதுக்கு ஒரு 40-45% சான்சஸ் இருக்கலாம். கோவிட் வந்தப்ப எந்த அளவுக்கு டிராஸ்டிக்கான ஒரு ஹால்ட் இருந்துச்சு, அந்த மாதிரியான இன்டென்சிபிகேஷன் நடக்கலாமானா அதுக்கு ஒரு 10-20%. இப்ப ஈரான் ஒத்துக்க மாட்டீங்கன்னு வச்சுங்க, வார டெம்பரரிலி ஹால்ட் பண்றதுக்கு யூஎஸ் ஒத்துக்குது. ஆனாலும் ஈரான் வந்து என்ன பண்ணுதுன்னா ஒத்துக்கல. அப்படின்னா என்ன ஆகும்? இப்போ அந்த த்ரெட் வந்து இன்டென்சிஃபை ஆகிட்டு இருக்கு. இன்னும் மேக்ஸிமம் ஒரு 2-3 வீக்ஸுக்குள்ள ஏதாவது வந்து சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணலைன்னா 1991 கிரைசிஸ் மாதிரி கூட என்ன ஆகும் இந்தியாவுக்கு ஃபேஸ் பண்ணல. இப்போ நம்ம ரிசர்வ்ஸாக வச்சிருக்கிற ஆயில்னால அது போயிட்டு இருக்கு. இப்போ பேரல் ஆஃப் ஆயில் வந்து $70 வந்து $140 கிட்ட போயிருச்சு. ஆனாலும் ஆயில் பிரைசஸை இன்க்ரீஸ் பண்ணாம மேனேஜ் பண்ண முடியுதுன்னா நம்ம ரிசர்வ்ஸாக வச்சிருக்கனால. பட் எதுல நம்ம இஷ்யூஸ் இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம்? கேஸ்ல, எல்பிஜியில் நம்ம கிரைசிஸ் ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோமா? பெட்ரோலில் அது ஏன் ஒன்றும் வரல அப்படின்னா ஓரளவுக்கு சஃபிஷியன்ட் ரிசர்வ்ஸ் இருக்கு. ஒரு 2 months மேனேஜ் பண்ற அளவுக்கு ரிசர்வ்ஸ் வச்சிருக்காங்க. பிரைசஸையும் ஏன் இன்க்ரீஸ் பண்ணல அப்படின்னா நம்ம பழைய பிரைஸ் கொடுத்து வாங்கி வச்சிருக்கிற ரிசர்வ்ஸ். இப்போ பெர் பேரலுக்கு புதுசா நீங்க இம்போர்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? $140 $130 இன்க்ரீஸ் ஆயிருக்கா? அப்ப பிரைசஸை இன்க்ரீஸ் பண்ணாம உங்களுக்கு பெட்ரோல் டீசல் ஆஃபர் பண்ண முடியாது. சரி, நீங்க பிரைஸே கொடுக்க ரெடியா இருந்தாலும் அங்கிருந்து ஷிப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்தா தானே ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் இது கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த இஷ்யூஸ் எல்லாம் இன்னொரு மேக்ஸிமம் 3 weeks 4 weeksக்கு உள்ள ஏதாவது ஒரு சொல்யூஷன் வராட்டி அதெல்லாம் என்ன ஆகலாம்? அந்த மாதிரி சான்சஸ் கூட வரலாம். லாக்டவுன் சுச்சுவேஷன்ல இருந்துச்சா அப்ப லிமிட் பண்ணி தான் கொடுக்கணும், ரேஷன் பண்ணி தான் கொடுக்கணும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்க்கெல்லாம் போயிட்டா என்ன பண்றது? அப்ப எக்கனாமி கம்ப்ளீட்டா திருப்பி என்ன ஆகலாம்? மறுபடியும் 21-22 இருந்த மாதிரி கீழே போகலாம். பட் அதுக்கான ப்ராபபிலிட்டி ஒரு 10-20%. இப்படின்னு சர்வே வந்து என்ன பண்ணுதுன்னா ஆன்டிசிபேட் பண்ணுது. இப்போ இதுல இந்தியா வந்து இப்போ சைமல்டேனியஸா நம்ம ரெண்டுமே பண்ண வேண்டியதா இருக்கு. ரன்னிங் அ மேரத்தான் அண்ட் ஸ்பிரிண்ட் அட் த சேம் டைம். ஸ்பிரிண்ட் அப்படிங்கிறது என்ன? 100 மீட்டர் அப்படின்னா ஸ்பிரிண்ட்னு சொல்லுவீங்க. மேரத்தான் அப்படின்னா அது கிலோமீட்டர்ஸ் கணக்கில் ஓடுறது. அப்போ லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ்ஸையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. நியர் டேர்ம் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் சேலஞ்சஸையும் நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. இப்போ கீ பஃபர்ஸ் இதுல எல்லாம் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறோம். இந்தியா ஹேஸ் லார்ஜ் டொமஸ்டிக் மார்க்கெட், 140 crore பாப்புலேஷன் இருக்கிற ஒரு லார்ஜ் டொமஸ்டிக் மார்க்கெட். அதனால ஜிடிபி ஓவரா ரெடியூஸ் ஆகிறதுக்கான ரிஸ்க் கிடையாது. ஏன்னா நம்ம டொமஸ்டிக் மார்க்கெட்டுக்கு தேவையான ப்ரொடக்ஷன் எவ்ரி இயர் நடந்துட்டு இருந்தாலே உங்களுக்கு growth 6% 7% அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும். ஸ்ட்ராங் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் ஒரு 11 monthக்கான இம்போர்ட்ஸை கவர் பண்ற அளவுக்கு ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வச்சிருக்கிறோம். லெஸ் பினான்சியலைஸ்டு growth மாடல் அப்படிங்கிறப்போ நமக்கு எஃப்டிஐ தேவை, வெளியில இருந்து வர எஃப்டிஐ தேவை. பட் அந்த எஃப்டிஐ வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு என்ஹான்ஸ்மெண்ட்டுக்காக தான். டொமஸ்டிக் மார்க்கெட்ல பேங்கிங் சிஸ்டம் ப்ரொவைட் பண்ற கேபிட்டல் வச்சு டொமஸ்டிக் மார்க்கெட்டுக்கு தேவையான எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் என்ன ஆகும்னா ரன் ஆகும். கிரெடிபிள் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி, நம்ம அதை நியூட்ரலா இருக்கிறது, எந்த சைடும் இல்லாம இருக்கிறதும் ஒரு பாசிட்டிவ். பட் காமன் ரிஸ்க் என்ன இருக்குன்னா வாலடைல் கேபிட்டல் ஃப்ளோஸ். சடனா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருது, திடீர்னு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து வித்ட்ரா பண்ணிட்டு போறாங்க. சஸ்டைன்டு ப்ரெஷர் ஆன் ருபி. இந்த ரெண்டும் தான் நம்ம வந்து அதுல இருந்து நம்மளை இன்சுலேட் பண்ணாம இருக்கிறதுனால இருக்கிற சேலஞ்சஸ். ஸோ growth and resilience must be pursued simultaneously in this challenging environment. இப்போ ஷார்ட் டேர்ம் அப்ஜெக்டிவ்ஸ் கோல்ஸையும் நம்ம ஃபுல்ஃபில் பண்ண வேண்டியதா இருக்கு. லாங் டேர்ம்ல இதுக்கெல்லாம் நம்ம சொல்யூஷன் யோசிக்கவும் வேண்டியதா இருக்கு. ருபியோடைய எக்ஸஸ் ஃபால்ல இருந்து நம்மளை எப்படி காப்பாத்துறது? ருபியை வந்து இன்டர்நேஷனலைஸ் பண்றதுக்கு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துருக்கோம். ஆனா அது ஏன் வந்து ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட்ஸை கொடுக்கலைன்னா உங்களுக்கு பவர் கேப். நீங்க அதர் கண்ட்ரிஸை இன்ஃபுளுயன்ஸ் பண்ற பவர் இருந்தா தான் உங்க ருபியை அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? யூஸ் பண்ணுவாங்க. அப்ப அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இன்ஃபுளுயன்ஸ் பண்ற அளவுக்கான கண்ட்ரியா நம்ம எமர்ஜ் ஆகும். ஆர் டிபெண்டன்ஸ் ஆன இம்போர்ட்ஸை நீங்க என்ன பண்ணிக்கணும்? ரெடியூஸ் பண்ணிக்கணும். அப்ப எக்ஸ்போர்ட்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். ருபியை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும். பட் இது உடனே நடந்துருமா? ஒரு 1 monthல 2 monthsல இந்த சிச்சுவேஷன் எல்லாம் நீங்க மாத்திடுவீங்களா? அப்ப அது லாங் டேர்ம் கோல். ஷார்ட் டேர்ம்ல நம்ம கிட்ட ஆல்ரெடி எதுல எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கோமோ அதையும் நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸோ இப்போ சைமல்டேனியஸா நீங்க என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னா ஸ்பிரிண்டையும் ஃபோக்கஸ் பண்ணணும், மேரத்தானும் ரன் ஆக வேண்டியதா இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சேலஞ்சிங்கான டைம்ஸ்ல நம்ம இருக்கோம். அதே மாதிரி மேனேஜிங் ஜெனரல் கவர்மெண்ட் டெபிசிட், இதை பற்றியெல்லாம் பின்னாடியும் பர்டிகுலர் சாப்டர்ஸ்ல திருப்பியும் அதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலா சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் குறைச்சிருக்காங்க, ஃபிஸ்கல் டெபிசிட்டை கண்டெயின் பண்ணியிருக்காங்க, ரெடியூஸ் பண்ணிட்டு வராங்க.
இன்ஃப்ளேஷனை கண்டெயின் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸ்டேட்ஸுடைய ரெவன்யூ அண்ட் ஸ்டேட்ஸுடைய எக்ஸ்பெண்டிச்சர்னு பார்த்தீங்கன்னா அது எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் மேண்டேட் பண்ணுறதை விட அதிகமாக ஸ்டேட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சில ஸ்டேட்ஸ். அதில் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ்னு சர்வே கிரிட்டிசைஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அன்கண்டிஷனல் கேஷ் டிரான்ஸ்ஃபர்ஸ். எலெக்ஷன்ஸ் வர்றப்போ நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போது விமனுக்கு 1000 rupees பெர் மந்த், 2000 rupees ஃபார் யூத், இப்படிலாம் நிறைய கேஷ் டிரான்ஸ்ஃபர் ஸ்கீம்ஸ் கொடுக்குறாங்கல்ல. இதெல்லாம் ஸ்டேட்ஸுடைய ஃபிஸ்கல் கண்டிஷன்ஸை என்ன பண்ணியிருக்குன்னா நெகட்டிவாக மாற்றுது, அவர் வீக்காக மாற்றுது. அப்போ அதுக்கு ஏதாவது ப்ரொடக்டிவாக அதை ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற அட்வைசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இதை பற்றி பின்னாடி அதர் சாப்டர்ஸில் அதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஜெனரல் கவர்மெண்ட்டுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அலோகேஷன்ஸ் ஃப்ரம் ரெவன்யூ அது இன்க்ரீஸ் ஆகுது. ஈவன் டெவலப்டு கண்ட்ரிஸை விட யூஎஸ், கனடா, பிரான்ஸை விட ஜெனரல் கவர்மெண்ட்னா நம்ம என்ன சொல்கிறோம், சென்ட்ரல் அண்ட் ஆல் ஸ்டேட்ஸ் டுகெதர். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அலோகேஷன்ஸ் ஃப்ரம் ரெவன்யூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 20% கிட்ட இருக்கு. ஸோ நம்மளை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற ஒரு எக்கனாமின்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா. அப்போ அதர் கண்ட்ரிஸ் ஈவன் டெவலப்டு கண்ட்ரிஸோட கம்பேர் பண்ணால் கூட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸில் நம்ம என்ன ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னா ஸ்ட்ராங் ஆகிறோம். பட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன பண்ணும், அது உங்களுக்கு நிறைய மல்டிப்ளையர் எஃபெக்ட்ஸை கிரியேட் பண்ணி ஃபியூச்சரில் தான் அதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன ஆகும்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த மாதிரியான பேராமீட்டர்ஸ்ல எல்லாம் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், இந்த வீக்னஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்குன்னா கெட்டிங் இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரைட், மேனுஃபேக்சரிங் செக்டாரை ஃபோக்கஸ் பண்ணுங்க, மெர்ச்சன்டைஸ் ட்ரேட் டெபிசிட் எல்லாம் என்ன பண்ணணும், ரெடியூஸ் பண்ணணும். ஸோ மேனுஃபேக்சரிங் காம்படிட்டிவ்னஸ் இஸ் எசென்ஷியல் ஃபார் லாங் டேர்ம் கரன்சி ஸ்டெபிலிட்டி. அப்போ ருபி வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த மாதிரி ஃப்ளக்சுவேட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா எக்ஸ்போர்ட்ஸை நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ஸ்ட்ராங் ஆகும். அப்போ அதுதான் நமக்கு அந்த ஸ்ட்ராட்டஜிக் ரிசீலியன்ஸை கொடுக்கும். அதர் கண்ட்ரீஸில் ஏதாவது நடந்தால் ருபி சடனாக ஃபால் ஆகிறதுல இருந்து நம்மளை டிஃபெண்ட் பண்ணிக்கணும்னா நம்ம எக்ஸ்போர்ட்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். The protection of upstream sectors can raise costs for downstream exporters. Upstream sectors, இப்போ லைக் வந்து காப்பர் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன். அப்போ காப்பரை நீங்கள் இம்போர்ட் பண்ணுறதுக்கான காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ காப்பரை டிபெண்ட் பண்ணி இருக்கிற அதர் இண்டஸ்ட்ரீஸ் உள்ளயும் என்ன ஆகும்னா காஸ்ட் ரைஸ் ஆகும். அப்போ அப்ஸ்ட்ரீம் இண்டஸ்ட்ரீஸை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணுறீங்கன்னா எதையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அந்த இண்டஸ்ட்ரீஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிற அதர் செக்டார்ஸையும் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்க முடியும். அதுதான் இதில் சொல்கிறாங்க. அதுக்காக எஃபெக்டிவ் பாலிசி ஃபார்முலேட் பண்ணணும். ஸ்கில்லிங், லாஜிஸ்டிக்ஸ், எம்எஸ்எம்இ, காம்படிட்டிவ் இன்புட் ப்ரைஸிங்னு ஓவரால் இண்டஸ்ட்ரியல் செக்டார், இண்டஸ்ட்ரியல் பாலிசியை மேனுஃபேக்சரிங் செக்டாரில் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. இதை பற்றி தனியாகவும் என்ன வரப்போகுது, தனித்தனி சாப்டர்ஸில் இதை டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. இப்போ ப்ரிஃபேஸில் உள்ள என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு கிரக்ஸ் தான் ப்ரிஃபேஸ் அப்படிங்கிறது. ஸோ இதில் சில கோட்ஸ் எல்லாம் இருக்கு. அதான் நீங்கள் ஏதாவது எஸ்ஏஎஸ்ல ஆர் இதில் எல்லாம் எத்திக்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான கோட்ஸ். அந்த கோட்ஸ் எதுக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா சர்வே கொடுக்குற அட்வைஸ் அது. த ஸ்டேட் மெஷினரி நீட்ஸ் டு பிகம் அன் ஆண்டர்பிரினரல் ஸ்டேட் அப்படிங்கிறாங்க. இப்போ ஆண்டர்பிரினரல் ஸ்டேட் அப்படின்னா என்ன அப்படின்னா நிறைய பாலிசி சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அது அப்படின்னா என்னங்கிறதையும் சர்வேல வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. த ஆண்டர்பிரினரல் ஸ்டேட் அண்ட் அப்கிரேடிங் growth. ஆண்டர்பிரினரல் ஸ்டேட் அப்படிங்கிறது என்னன்னா அதுக்காக கேபிட்டலிஸ்டை ப்ரமோட் பண்றது அப்படின்னு அர்த்தம் இல்லை. கவர்மெண்ட் வந்து பின்னாடி வரப்போற ரிஸ்க்ஸுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடணும்னா ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆன்டிசிபேட் பண்ணி ஸ்ட்ராங்கான பாலிசி ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கணும்னா ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். அந்த பாலிசி சப்போர்ட் எஃபெக்டிவா இருக்கும். இட் ஆக்ட்ஸ் அண்டர் அன்சர்டைனிட்டி, ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் மேனேஜஸ் ரிஸ்க்ஸ், லேர்ன்ஸ் த்ரூ எக்ஸ்பெரிமெண்டேஷன் அண்ட் அடாப்ட்ஸ் பாலிசிஸ் வித்தவுட் பேரலைசஸ். Economic progress requires coordinated effort. The state sets direction, markets allocate resources, and society provides legitimacy. ஒரு கோஆர்டினேட்டட் எஃபர்ட்டுக்கு என்கரேஜ்மெண்ட். நம்ம முன்னாடி மார்க்கெட் எக்கனாமினா கவர்மெண்ட்டுடைய ரோல் என்ன, ஃபெசிலிட்டேட்டர், எனேபிளர். இந்த ஃபெசிலிட்டேட்டர் எனேபிளர் ரோலை இன்னும் என்ன பண்ணிக்கணும்னா கவர்மெண்ட் ஸ்ட்ரென்தன் பண்ணி பாலிசிஸ் எல்லாம் ப்ரோஆக்டிவா இருக்கணும். ஒன்று நடந்ததுக்கு அப்புறம் அதை டிஃபெண்ட் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறது ஒன்று. அது நடக்கிறதுக்கு முன்னாடியே ஆன்டிசிபேட் பண்ணி சஃபிஷியண்டா என்ன பண்ணிக்கணும்னா பாலிசி ஃபார்முலேஷனை ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஸ்ட்ராங்கான பாலிசி ஃபார்முலேஷன். இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் அதுக்கு நம்ம ஆல்ரெடி எடுத்துட்டு இருக்கோம். இப்போ கிரீன் ஹைட்ரஜன் மிஷன், அந்த டெக்னாலஜி இன்னும் வரல, ஆனால் இப்போவே அதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா ஒரு பேஸ் வந்து கிரியேட் பண்றோம். ஏன்னா இப்போ ஃபாசில் ஃபியூவல்ஸ் எல்லாம் கொஞ்ச நாள்ல என்ன ஆயிரும், கம்ப்ளீட்டா டெப்ளீட் ஆயிரும். அப்போ நம்ம ஆயில டிபெண்ட் பண்ணி இருக்கணும் இப்போ. பட் அப்போ இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் ஏதாவது இருக்கான்னு இப்போவே எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான பேஸை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோமா. ஸோ இதை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா ஆண்டர்பிரினரல் ஸ்டேட். வரப்போறதை முன்னாடியே ஆன்டிசிபேட் பண்ணி
அதுக்கு இப்போ இருந்தே ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணி வைக்கணும். வந்த பிறகு அதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கிறது இன்னொரு டைப் ஆஃப் டிஃபெண்டிங் மெக்கானிசம். வர்றதுக்கு முன்னாடியே அதை ஆன்டிசிபேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பாலிசி ஃபார்முலேட் பண்ணுங்க. இன்னோவேஷன் ஃப்ரெண்ட்லி பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் சிஸ்டம். இப்போ பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் இப்போ பிடிஎஸ் இருக்கு, எம்எஸ்பி எல்லாம் இருக்கா. ஸோ அப்போ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அடுத்து செக்டார்ஸ் எதெல்லாம் தேவைப்பட போகுது. இப்போ எத்தனால் பிளெண்டிங் ப்ரோக்ராம் அப்படிலாம் கொண்டு வரீங்களா. ஸோ இப்போ இதெல்லாம் என்னன்னா ஃபியூச்சரிஸ்டிக்காக இப்போவே என்ன பண்ணுறீங்க, இப்போ 2030 20% ஆஃப் இதை மிக்ஸ் பண்ணணும், எத்தனால இதில் மிக்ஸ் பண்ணுறது, அப்புறம் இவி வெஹிக்கிள்ஸுக்கு அடாப்ட் ஆகுறது, இந்த மாதிரியான விஷயங்களை மாதிரி எல்லா செக்டார்லையும் பாலிசி என்ன பண்ணுங்கன்னா ப்ரோஆக்டிவாக முன்னாடியே திங்க் பண்ணி சஃபிஷியன்ட் பாலிசி மெக்கானிசம்ஸை கொண்டு வாங்க. ஸோ அப்படியெல்லாம் பண்ணுறப்போ தான் நம்மளுடைய க்ரோத் என்ன ஆகும், பொட்டன்ஷியலாக 7% மேலே இருக்கிறது என்ஷூர் பண்ண முடியும். ஸோ இந்தியாஸ் பொட்டன்ஷியல் க்ரோத் rate revised to 7% from 6.5%, driven by infrastructure expansion, improved logistics efficiency, sustained state level deregulation, stronger MSME integration. இதெல்லாம் reform measures, liberalization, privatization, integration of markets with global markets. இதுக்கெல்லாம் recent times நிறைய reform measures எடுத்துட்டு வராங்களா. ஸோ இதெல்லாம் சேர்ந்து accumulated impact என்ன கிரியேட் பண்ணுன்னா 7%, 6.5% தான் growth இருக்குன்னா இல்லாத விட அதிகமாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கும். இப்போ கவர்மெண்ட் எப்பவுமே எப்படி இருக்கணும், ப்ரோஆக்டிவா முன்கூட்டியே சில விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு பாலிசி சப்போர்ட் கொடுக்கணும். அதை தான் ஆண்டர்பிரினரல் ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ நமக்கு இருக்கிற த்ரெட் என்ன அப்படின்னா அதுக்கான ஒரு கோட் தான் அது. பவர் அப்படிங்கிறது என்னன்னா இட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் ப்ரொடக்டிவ் ஃபோர்ஸ், இன்ஸ்டிடியூஷனல் குவாலிட்டி அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் கான்சென்ட்ரேஷன். இப்போ யூஎஸ்ஏ வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் கண்ட்ரியா இருக்கு. யூஎஸ் வந்து எக்கனாமிக் பவர் மட்டும் கிடையாது, பொலிட்டிக்கலி என்ன இருக்காங்க அப்படின்னு ஸ்ட்ராட்டஜிக்கலி பொலிட்டிக்கலி அவங்க உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் அவங்க தான் தீர்மானிக்கிறவங்களா இருக்காங்களோ. அப்போ பவர் எப்படி வரும் அப்படின்னா இப்போ ப்ரொடக்டிவ் ஃபோர்ஸ்னா நீங்க எவ்வளவு ஜிடிபி கொடுக்குறீங்க, ஒவ்வொரு செக்டார்லயும் என்ன மாதிரியான அவுட்புட்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க, எக்கனாமிக் அவுட்புட் எப்படி இருக்கு. இப்போ அதுல பாத்தீங்கன்னா இந்தியா வந்து சக்சஸ்ஃபுல்லான இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குது. 5th லார்ஜஸ்ட் 4th லார்ஜஸ்ட் எக்கனாமி அப்படின்னு நம்ம இம்ப்ரூவ் ஆக போறோம். கோல் கூட வச்சுட்டோமா, $30 trillion எக்கனாமி ஆகணும் 2047 அப்படின்னு. ஸோ இது வந்து எக்கனாமிக் அவுட்புட்ல நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க. அது மட்டும் இருந்தாலே பவர் வந்துருமானா இன்ஸ்டிடியூஷன்ஸ் உடைய குவாலிட்டி, இப்போ கரப்ஷன் இல்லாத கவர்னன்ஸ் சிஸ்டம், அப்புறம் உங்களுக்கு மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இருக்காங்களா. இப்போ செபி எப்படி நியூட்ரலா இருக்கு, இன்வெஸ்டர் ஃப்ரெண்ட்லியான பாலிசி மெக்கானிசம், ரெகுலேட்டரி மெக்கானிசத்தை எல்லாம் ஃபாலோ பண்ற அளவுக்கு நியூட்ரலான இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கணும். அப்பதான் இது கான்ஃபிடன்ஸை கிரியேட் பண்ணும். டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ், ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்கெல்லாம் கான்ஃபிடன்ஸ் அண்ட் ட்ரஸ்ட் இருக்கணும். இப்போ ஏன் வந்து எக்ஸ்டர்னலா ஏதாவது நடந்தா இந்தியால இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வித்ட்ரா பண்ணிட்டு போறாங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்க, அந்த இம்பாக்ட் இந்தியாவுக்கும் வந்துடும் அப்படின்னு. அப்ப நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா கான்ஃபிடன்ஸை கொடுக்கணும், நாங்க இன்சுலேட்டடா இருக்கோம், அங்க ஏதாவது நடக்கிறதுக்கும் நம்ம எக்கனாமிக்கும் அது சம்பந்தம் இருக்காது அப்படின்னு. அப்ப அதுக்கு இன்ஸ்டிடியூஷனல் குவாலிட்டி, நீங்க ஃபாலோ பண்ற ரெகுலேட்டரி மெக்கானிசம், கவர்னன்ஸ் சிஸ்டம் எல்லாம் இன்வெஸ்டர் ஃப்ரெண்ட்லியா, பிசினஸ் ஃப்ரெண்ட்லியா நீங்க என்ன பண்ணணும்னா இன்ஸ்டிடியூஷன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸ்ட்ராட்டஜிக் கான்சென்ட்ரேஷன், இப்போ இதுல வர்ற பெனிஃபிட்ஸை நீங்க யூஸ் பண்ணி மற்ற கண்ட்ரிஸை என்ன பண்ண முடியணும், உங்களால கன்வின்ஸ் பண்ண முடியணும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற அளவுக்கு நீங்க இருக்கணும். அப்பதான் அதை பவர்னு சொல்ல முடியும், பவர்ஃபுல்லான கண்ட்ரி. இப்போ ப்ரொடக்டிவான அவுட்புட்டை கொடுத்துட்றீங்க, எஃபெக்டிவ் இன்ஸ்டிடியூஷனல் குவாலிட்டி, அதை வச்சு நீங்க மற்ற கண்ட்ரிஸை என்ன பண்ண தெரியணும், உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற அளவுக்கு நீங்க வரணும். இன்சுலேட்டடாவது இருக்கணும், மற்ற கண்ட்ரியில் இருக்கிற இம்பாக்ட் உங்க கண்ட்ரியில நெகட்டிவான அவுட்புட்டை கிரியேட் பண்ணாத அளவுக்கு இன்சுலேட்டடாவது இருக்கும். இப்போ இதெல்லாம் இருந்தாதான் அது பவர் அப்படின்னு சொல்ல முடியும். இதெல்லாம் யாருக்கிட்ட இருக்கு, யூஎஸ் கிட்ட இருக்கு. அப்போ ஏன் யூஎஸ் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் பவரா இருக்கும், ஃபியூச்சர்லயும் இருக்கும் அப்படின்னு ஆக்சுவலா ஒரு புக் எழுதியிருக்காரு. அதுல வர்ற கோட்டு, இப்போ பவர் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் ப்ரொடக்டிவ் ஃபோர்ஸ், இன்ஸ்டிடியூஷனல் குவாலிட்டி அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் கான்சென்ட்ரேஷன். இப்போ இதெல்லாம் நீங்க ஐஆர்ஓ அல்லது ஐஆர் ரிலேட்டடான ஏதாவது எஸ்ஏ டாபிக்ஸோ எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல இதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இது ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல தேவையில்லை. பட் சர்வே நான் திருப்பி சொல்லிட்டேன், சர்வேங்கிறது ஒரு நம்ம என்டையர் ப்ரிப்பரேஷனுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு வேல்யூ ஆடட் மெட்டீரியல். அது எங்க வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் இன்டர்வியூஸ்ல கூட ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா அதுக்கான சம் பாயிண்ட்ஸ் இதுல இருந்து நம்ம வந்திருக்கலாம், சர்வேல இருந்து வரலாம், அப்படி பார்க்குது. ஸோ இது catch 22 கூட ஒரு ஃப்ரேஸ் இருக்கு, catch 22 அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸ். தட் மீன் அது ஒரு பேரடாக்ஸ் சிச்சுவேஷன். எதை செஞ்சீங்கனாலும் நீங்க அந்த லூப்ல இருந்து வெளியில வர முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை இங்கிலீஷ்ல catch 22 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்களுக்கு வேலை வேணும், ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க. ஆனா அந்த இன்டர்வியூல என்ன சொல்றாங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா தான் வேலை கொடுப்பேங்கிறாங்க.
இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு வேலை கொடுத்தா தானே நான் எக்ஸ்பீரியன்ஸே கெயின் பண்ண முடியும் அப்படிங்கிறீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் வேலை கிடைக்கும். ஆனால் வேலை கிடைச்சா தான் உங்களுக்கு என்ன வரும்னா எக்ஸ்பீரியன்ஸ் வரும். இதுதான் எக்ஸாம்பிள் ஃபார் கேட்ச் 22. அது இருந்தால் தான் இது நடக்கும். இதில் நான் வின் பண்ணணும்னா அது நடந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லூப். இந்த லூப்ல இருந்து நீங்க என்னவே வர முடியாதுன்னா வெளியிலேயே வர முடியாம இருக்கிற அந்த சிச்சுவேஷன், அந்த பேரடாக்சிக்கல் சிச்சுவேஷனுக்கான ஒரு ஃப்ரேஸ் தான் என்னன்னா கேட்ச் 22 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நான் வந்து ஒரு எனக்கு நான் ஒரு 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 வீடை வந்து வாடகைக்கு எடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு அட்ரஸ் ப்ரூஃப் கொண்டு வாங்குறாங்க. என்கிட்ட லோக்கல் அட்ரஸ் ப்ரூஃப் இல்லைங்க, அதுக்கு தான் நான் வீடே வாடகைக்கு எடுக்கிறேன் அப்படிங்கிறீங்க. வீடு வாடகைக்கு எடுக்கணும்னா அவங்க என்ன கேட்குறாங்க? அட்ரஸ் ப்ரூஃப், லோக்கல் அட்ரஸ் ப்ரூஃப் கொண்டு வாங்குறாங்க. லோக்கல் அட்ரஸ் ப்ரூஃப் எப்போ கிடைக்கும்? வீடு வாடகை கிடைச்சா தானே கிடைக்கும். அப்போ அது நடக்கணும்னா இது நடக்கணும், இது நடக்கணும்னா அது நடந்திருந்தா தான் இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த லூப்பை தான் என்னன்னு சொல்றாங்க கேட்ச் 22 அப்படிங்கிறாங்க. அப்போ ஈஸியாக அதுல இருந்து என்ன பண்ண முடியாதுன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். எந்த ஸ்டெப் எடுக்கிறது அப்படிங்கிறது தெரியாம மாட்டிக்கிட்டு முழிக்கிற மாதிரியான ஒரு லூப்பை தான் என்னன்னு சொல்லுவாங்க கேட்ச் 22. அது மாதிரி ஒரு ஃப்ரேஸ் இருக்கு. இட்ஸ் அ பாராடாக்சிக்கல் சிச்சுவேஷன் ஃப்ரம் விச் an individual cannot escape பிகாஸ் ஆஃப் கான்ட்ரடிக்டரி ரூல்ஸ் ஆர் லிமிடேஷன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் வேலை கிடைக்கும், வேலை கிடைச்சாதான் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண முடியும். இப்போ என்ன பண்றது? இது ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல நம்மளை கொண்டு போய் நிறுத்தி வச்சிருதா? அப்ப இதுல இருந்து எப்படி வெளியில வருது? ஒரு சொல்யூஷனுமே தெரியலையே. அந்த மாதிரியான சிச்சுவேஷனை தான் கேட்ச் 22 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல சர்வேல இன்னொன்னு என்ன சொல்றாங்க, இப்போ நம்ம லாங் டேர்ம் சர்வேல ஒரு இதுல என்ன சொல்லிட்டாங்க, நம்ம சைமல்டேனியஸா மேரத்தானும் ரன் பண்ண வேண்டியதா இருக்கு, ஸ்பிரிண்ட்லயும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்புறம் ஒரு தத்துவார்த்தமா பிலாசபிக்கலா ஒரு டேர்ம் சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷனுக்கு ஃபோக்கஸ் பண்ணி லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸை நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா மறந்துடக்கூடாது. எப்பவுமே மைண்ட்ல எது இருக்கணும்னா லாங் டேர்ம் கோல்ஸ் இருக்கணும். அதுக்கு இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன், லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ்ஸை என்ன பண்ணிடக்கூடாது, காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அதான் ஸ்ரேயா ஓவர் பிரேயா அப்படி ஒரு பிலாசபிக்கலா சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸை வச்சு இப்போ சர்வே கான்ட்ராக்ட்ஸ் ஸ்ரேயா என்டியூரிங் குட் வித் பிரேயா ஃபிளீட்டிங் கம்ஃபர்ட். நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறது நமக்கு பிடிக்கும், ஏன்னா ரிஸ்க் கம்மி. ஆனால் லாங் டேர்ம்ல யோசிச்சு பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறது உங்களுடைய பொட்டன்ஷியலை அச்சீவ் பண்ண முடியாம தடுக்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்கும். அப்ப இன்னைக்கு நமக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கு, அதனால ஏதாவது டெம்பரவரியான ஸ்டெப்ஸ் எடுத்து அதுல இருந்து நம்ம வெளியில வந்துடலாம்னு யோசிக்காம லாங் டேர்ம்ல இந்த இஷ்யூஸ்ல எல்லாம் இருந்து எப்படி வெளியில வரணும் அப்படிங்கிறத பத்தி ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கு இன்னும் வி நீட் டு பில்ட் அவர் ரெசிலியன்ஸ். இந்த பஃபர்ஸ் எல்லாம் எதெல்லாம் மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ், சப்ளை செயின், இதையெல்லாம் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ரீஃபார்ம் மெஷர்ஸ் ஆல்ரெடி நிறைய எடுத்துட்டு இருக்காங்க, அதை இன்னும் என்ன பண்ணணும், கண்டினியூ பண்ணணும். ஸ்ட்ராட்டஜிக் கோல்ஸ், நம்ம வி நீட் டு ரிமைன் கமிட்டட் டு லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ் டெஸ்பைட் ஷார்ட் டேர்ம் ப்ரெஷர்ஸ். ஸ்ரேயா ஓவர் பிரேயா அப்படிங்கிறது என்னன்னா என்டியூரிங் குட் வெர்சஸ் ஃபிளீட்டிங் கம்ஃபர்ட். என்டியூரிங் குட்னா லாங் டேர்ம்ல வரப்போற நன்மை, ஃபிளீட்டிங் கம்ஃபர்ட்னா இன்ஸ்டன்டா கிடைக்கிற கிராட்டிபிகேஷன். மைண்ட் எப்பவுமே எதுக்கு நம்ம அலைன்டா வச்சுக்கணும்னா என்டியூரிங் குட், லாங் டேர்ம்ல கிடைக்க போற பெனிஃபிட்ஸ் தான். இப்போ இன்னைக்கு கிடைக்க போற சந்தோஷத்துக்காக எதை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, லாங் டேர்ம்ல நம்ம அச்சீவ் பண்ண வேண்டிய விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்க கூடாது. ஸோ இன் அ வேர்ல்ட் ஷேப்டு பை ஜியோ பொலிட்டிக்கல் ரீஅலைன்மெண்ட்ஸ் அண்ட் ரெக்கரிங் ஷாக்ஸ், India's path forward lies in a building resilience, sustaining reform momentum, and remaining committed to long-term strategic goals. The evidence presented suggests that India is positioned to make that choice well. அது பின்னாடி இதுக்கான எவிடன்ஸ் பின்னாடி வரும். இப்போ யூஎஸ் எல்லாம் எதில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வருதுன்னா ஏஐல, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அப்போ நாமளும் அதே மாதிரி அவங்க அளவுக்கு ஏஐக்கு ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னா நம்ம எப்பவுமே என்ன பண்ணோம், ஆல்ரெடி என்ன போயிட்டு இருக்கோ நம்ம பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் இருக்குல்ல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நம்ம இப்போ கேபெக்ஸ் வந்து அதிகப்படுத்திக்கிட்டே வரோம். இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா யூஎஸ் மாதிரி அதர் டெவலப்டு எக்கனாமிக்ஸ் மாதிரி நம்ம இப்போ ஏஐக்கு கம்ப்ளீட்டாக என்ன பண்ண தேவையில்லை, ஜம்ப் ஆகணும்னு தேவையில்லை. பட் அதுக்காக அதை கம்ப்ளீட்டாக நம்ம என்னவும் பண்ணிடக்கூடாது அப்படின்னா ஒமிட் பண்ணவும் முடியாது. பட் நமக்கு என்ன லாங் டேர்ம் கோல்ஸ் இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம ஏஐ கான்சென்ட்ரேட் பண்ணா போதும். அப்போ அதுதான் அவங்க அங்க பண்ணிட்டு இருக்காங்கிறதுக்காக நாமளும் என்ன பண்ணிக்கூடாதுன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜிஸை அலைன் பண்ணி கம்ப்ளீட்டா டீவியேட் ஆயிடக்கூடாது. நமக்கு என்ன தேவை, நம்மளுடைய லாங் டேர்ம் கோல்ஸ் என்ன, அதுல கிராஜுவலா நம்ம வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கோமா, அதை நோக்கி தான் நம்மளுடைய பாலிசி மெஷர்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத சஜஷனா கொடுக்கறது தான்
இந்த சர்வே அப்படின்னு ப்ரிஃபேஸில் இதெல்லாம் இருக்கு. இப்போ இதில் இப்போ டிஸ்கஸ் பண்ணுறப்போ நம்ம ஓவரால் எக்கனாமிக் சினாரியோ என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். எதில் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும், எந்த பேராமீட்டர்ஸ்ல எல்லாம் நம்ம வீக்காக இருக்கும். இப்போ இதை ப்ரிலிம்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம், மெயின்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம், இன்டர்வியூக்கும் யூஸ் பண்ணலாம். அந்த ஒரு ஹோலிஸ்டிக்கான அண்டர்ஸ்டாண்டிங்கை கிரியேட் பண்ணுறது தான் சர்வேவுடைய எய்ம். இப்போ சில இதில் கதை மாதிரி இருக்கும், சில இதில் ஓவர் எக்ஸ்பிளனேஷன் மாதிரி இருக்கும். இதுல எல்லாம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம் எது நமக்கு ஸ்ட்ராங்கான பேராமீட்டர்ஸா இருக்கு, எதுல எல்லாம் நம்ம வீக்கான விஷயங்கள் இருக்கு. இப்ப இதை இப்படியே தான் ஸ்டேட்மெண்ட்ல கொடுக்கணும்னு இல்லை, இந்த மீனிங் வர மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன பண்ணலாம்னா ஃப்ரேம் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். அப்ப பேசிக் ஆஃப் இந்தியன் எக்கனாமிக் பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சில கொஸ்டின்ஸ் என்ன பண்ணிடலாம்னா ஆன்சர் பண்ணலாம். பட் அதுக்கு நம்ம இவ்வளவு எக்ஸ்டென்சிவா அதை என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, டிஸ்கஸ் பண்ணியிருக்க வேண்டியதா இருக்கு. இது எங்க யூஸ் ஆகும், எங்க அப்ளை ஆகும்லாம் எக்ஸாக்டா நமக்கு தெரியாது. ஸோ ப்ரிஃபேஸ்ல இதெல்லாம் தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்த சாப்டர் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர், அது ஃபர்ஸ்ட் சாப்டருடைய நேமே என்னன்னா ஸ்டேட் ஆஃப் த எக்கானமி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல பின்னாடி வரப்போற சாப்டர்ஸ்ல என்னென்ன டிஸ்கஸ் பண்றாங்க அப்படிங்கிறதையும் டீட்டெயிலா இதுல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல கொண்டு வந்துருவாங்க. ஸோ ஸ்டேட் ஆஃப் த எக்கனாமி அப்படிங்கிற சாப்டரை 4ஆ பிரிச்சுக்கலாம். குளோபல் எக்கனாமிக் growth எப்படி இருக்கு, டொமஸ்டிக் எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு, அப்புறம் டொமஸ்டிக் எக்கனாமில மேக்ரோ எக்கனாமிக் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு நம்ம பெர்ஃபார்ம் பண்றோம், தென் அவுட்லுக் அண்ட் வே ஃபார்வர்ட். அடுத்த வருஷம் 26ல என்ன மாதிரி எல்லாம் நம்ம ஆன்டிசிபேட் பண்ணலாம் அதை டீட்டெயிலா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்தியாஸ் எக்கனாமிக் ரெசிலியன்ஸ் ஷைன்ஸ் அமிட் குளோபல் அன்சர்டைனிட்டி வித் ரோபஸ்ட் growth driven by domestic demand and strategic reforms positioning the nation as a key player in global supply chain. ஸோ உலகம் ஃபுல்லாக நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருந்தாலும் நம்ம எக்கனாமி ஓவரா நெகட்டிவா ஃபால் ஆகாம ரிசீலியண்டா இருக்கிறதுக்கான ஒரு மேஜரான ஸ்ட்ராங்கான விஷயம் நம்ம கிட்ட என்ன இருக்கு, நம்ம கிளாஸஸ் நடத்தினப்பயே சொல்லியிருப்போம். டொமஸ்டிக் டிமாண்ட், இந்தியா ஸ்ட்ராங் இன்டர்னல் டிமாண்ட். அப்புறம் நிறைய ரீஃபார்ம் மெஷர்ஸ் நம்ம எடுத்துட்டு வர்றது, ஜிஎஸ்டி, இதுல இப்போ இன்சூரன்ஸ் செக்டார்ல எஃப்டிஐ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது மாதிரியான ரீஃபார்ம் மெஷர்ஸும் நம்ம எவ்ரி இயர் ரெகுலராகவே சைட் பை சைட் எடுத்துட்டு வரும். இப்போ அதனால எல்லாம் தான் வெளியில பெரிய இஷ்யூஸ் இருந்தால் கூட நெகட்டிவ் இம்பேக்ட் அது மாறாமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் நம்ம ரிசீலியன்ட் ஃபோர்ஸஸாக இருக்கு. அப்போ இந்த சாப்டர்ல குளோபல் எக்கனாமிக் growth லாஸ்ட் இயர் எப்படி இருந்துச்சு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. சிச்சுவேஷன்ஸ் இதெல்லாம் போயிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்டென்சிஃபையிங் ஜியோ பொலிட்டிக்கல் கான்ஃபிளிக்ட்ஸ், அது இன்னும் இன்டென்சிஃபை ஆயிருக்கு. சர்வே வர்றதுக்கு முன்னாடியே அப்படி சொல்லியிருக்காங்க, சர்வே வந்ததுக்கு அப்புறம் இப்போ இன்னும் என்ன இருக்கு, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் இன்னும் இன்டென்சிஃபை ஆயிருக்கு. எனர்ஜி அண்ட் ஃபினான்ஸ் இஸ் யூஸ்ட் அஸ் அ வெப்பன். முதல்ல வார் அப்படின்னா எதை தான் வெப்பனா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆர்ம்ஸ் அம்யூனிஷன்ஸ் இதெல்லாம் தான் வெப்பனா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எனர்ஜி இஸ் யூஸ்ட் அஸ் அ வெப்பன். இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை லாக் பண்ணி வச்சிருக்கிறது ஒரு வெப்பனா யூஸ் பண்ணுது, டிஃபெண்டிங் வெப்பனா எது யூஸ் பண்ணுது, ஈரான். ஃபினான்ஸ் அஸ் அ வெப்பன் யூஎஸ் என்ன பண்ணுதுன்னா டேரிஃப் இம்போஸ் பண்ணுது. நான் சொல்றபடி எனக்கு அலைன் ஆகாட்டி நான் உங்க மேல எல்லாம் டாக்ஸஸை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருவேன் அப்படின்னு சொல்றாங்களா. ஸோ எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல்ஸ் ஆன் டெக்னாலஜி, இப்போ ஏஏ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்ட்ரிஸ் கிட்ட தான் ஸ்ட்ராங்காக கான்சென்ட்ரேட் ஆயிருக்கு. அது அதர் கண்ட்ரீஸ்க்கு அவ்வளோ ஈஸியாக அவங்க என்ன பண்றது இல்லைன்னா ஷேர் பண்றது இல்லை. தென் ஸ்கெப்டிசிசம் அபவுட் ஃப்ரீ ட்ரேட். இந்த டபிள்யூடிஓவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னவா வச்சிருக்காங்க, டபிள்யூடிஓடைய டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் பாடியோட எலெக்ஷன் இன்னும் நடக்க விடாம, அப்பலேட் பாடியோட எலெக்ஷன் நடக்க விடாம யூஎஸ் வந்து ஸ்டில் பிளாக் பண்ணி வச்சிருக்கு. அப்புறம் நிறைய ரீஜனல் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸுக்கு தான் இன்னைக்கு கண்ட்ரிஸ் என்ன பண்றாங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு வராங்க. காம்படிஷன் ஃபார் கிரிட்டிக்கல் மினரல்ஸ், சைனா என்ன பண்ணி வச்சிருக்கு, அவங்க கிட்ட இருக்கிற அந்த எசென்சியல் மினரல்ஸ் வந்து அதோட எக்ஸ்போர்ட்ஸை வந்து ரெகுலேட் பண்றாங்க, டிஃபெண்ட் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து ஸ்டேட் ஆஃப் த எக்கானமி இருக்கிற த்ரெட்ஸ் அண்ட் சேலஞ்சஸா இருக்கிற விஷயங்கள். குளோபல் எக்கனாமிக் growth இஸ் வெரி ஃப்ரெஜைல் அண்ட் டைவர்ஜிங். குளோபல் கண்டெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐஎம்எஃப் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுது, 2025ல 3.3% இருக்கும் வேர்ல்டு growth. அட்வான்ஸ்டு எக்கனாமிஸ் உடைய growth வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு, பட் ஆனா எக்ஸலண்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற அளவுக்கு நிறைய எக்கனாமிக்ஸ் வந்து என்ன ஆகல, பெர்ஃபார்ம் பண்ணல. இதெல்லாம் தனித்தனியா இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. ஓவரால் சினாரியோ என்ன அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட். 2025ல என்ன மாதிரியான சினாரியோ இருந்துச்சு. அட்வான்ஸ் எக்கனாமிஸ்ல இன்ஃபிளேஷன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2.5%, ஸ்டிக்கி அபவ் டார்கெட்ஸ். தட் மீன்ஸ் ரொம்பவும் குறையாகல, ரொம்பவும் இன்க்ரீஸ் ஆகல, ஒரே மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா ரெடியூஸ் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் நிறைய எடுத்தா கூட இன்ஃபிளேஷனுக்கான த்ரெட் என்ன ஆகுதுன்னா அதிகமாகுது.
அட்வான்ஸ்டு எக்கனாமிஸ்ல. அது திருப்பி இன்ஃப்ளேஷனுங்கிற சாப்டர்ல அதுக்கான ரீசன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஏன் அப்படி ஸ்டிக்கின்னு சொல்றாங்க அப்படிங்கறத இன்ஃப்ளேஷனுங்கிற சாப்டருக்குள்ள பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். எமர்ஜிங் மார்க்கெட் அண்ட் டெவலப்பிங் எக்கனாமிஸ் பாத்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ஹஸ் ஈஸ்டு. அட்வான்ஸ்டு எக்கனாமிஸ்ல மோஸ்ட் ஆஃப் த எக்கனாமிஸ்ல இட் வாஸ் ஸ்டிக்கி. தட் மீன்ஸ் ரொம்பவும் கம்மியாகல, இன்க்ரீஸும் ஆகாம அப்படியே மெயின்டைன் ஆகுது. ஸோ யூஎஸ் உடைய growth இட் இஸ் ஏஐ ட்ரிவன், ஐடி இன்வெஸ்ட்மெண்ட் 50% ஆஃப் ரீசன்ட் ஜிடிபி growth கான்ட்ரிபியூஷன். ஸோ யூஎஸ் உடைய இதுல அவங்க லார்ஜரா எதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா ஏஐல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வர்றது. சைனா இஸ் ஃபேசிங் டீஃப்ளேஷனரி ப்ரெஷர்ஸ். சைனால டீஃப்ளேஷனரி ட்ரெண்ட் இருக்கு, பிகாஸ் ரியல் எஸ்டேட் செக்டார் வந்து அங்க டிமாண்ட் கம்மியாகுது. எக்ஸ்போர்ட் லெட் ரெசிலியன்ஸ், அதை வச்சு சைனா அதை மேனேஜ் பண்ணிட்டு வராங்க. யூரோ ஜோன்ல பாத்தீங்கன்னா growth has moderated. ஸ்பெயின் வந்து இதுல ஒன்லி யூரோ ஜோன்ல அவுட் பெர்ஃபார்ம்டு கண்ட்ரியா எது இருக்கு growthலன்னு பாத்தீங்கன்னா ஸ்பெயின். இப்போ ஜெர்மனி, பிரான்ஸ் எல்லாம் growth has subdued, ரெடியூஸ் ஆன ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அப்போ மேக்ரோ எக்கனாமிக் ரிஸ்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலிசி அன்சர்டைனிட்டி இண்டெக்ஸ்னு இருக்கு. எக்கனாமிக் பாலிசி அன்சர்டைனிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் 2010 அன்சர்டைனிட்டிஸ் அமாங் கண்ட்ரிஸ் எக்கனாமிக் பாலிசிஸ் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ திடீர்னு யூஎஸ் வந்து டேரிஃபை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுறாங்க, சைனா வந்து கிரிட்டிக்கல் மினரல்ஸை பிளாக் பண்றாங்க. இதெல்லாம் அன்சர்டினிட்டிஸ் என்ன ஆகுதுன்னா அதிகமாகுது. முதல்ல எல்லாம் ப்ரெடிக்ட் பண்றது ஈஸியா இருந்துச்சு. இப்ப யார் என்ன பண்ணுவாங்க, இப்ப எதையெல்லாம் வெப்பனா மாத்த போறாங்க அப்படிங்கிற ரிஸ்க் அண்ட் அன்சர்டினிட்டி வேர்ல்டு ஃபுல்லா என்ன ஆகுதுன்னா அதிகமாயிட்டு வருது. பிரைமரி டெபிசிட்ஸ் இன் மேஜர் எக்கனாமிஸ் ஆர் ஹையர் தென் ப்ரீ பேண்டமிக் லெவல்ஸ். பிரைமரி டெபிசிட்னா என்ன, பிசிக்கல் டெபிசிட் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். அப்ப பிரைமரி டெபிசிட் வைடன் ஆகுதுன்னா கரண்ட் பினான்சியல் இயருக்கான பினான்சியல் சிச்சுவேஷனே நிறைய கண்ட்ரீஸ்ல என்னவா இருக்குன்னா அவங்களுடைய ரெவன்யூ வச்சு பேலன்ஸ் பண்ண முடியாதபடி அதிகமாகுது. பாரோ பண்ண வேண்டிய சிச்சுவேஷனுக்கு போயிடுவாங்க. இப்போ பிசிக்கல் டெபிசிட் அதிகமா இருந்துச்சுன்னா கூட அக்யூமுலேட்டட் டெப்ட்னால அவங்களுக்கு பினான்சியல் வீக்னஸ் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். பிரைமரி டெபிசிட் வைடன் ஆகுதுன்னா கரண்ட் பினான்சியல் இயர்ல இருக்கிற டார்கெட்ஸ்க்கு அவங்க என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, பாரோ பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ல இருப்பாங்க அப்படின்னு. அது மாதிரி 30 இயர் பாண்ட்ஸுக்கான ஈல்டு வந்து அதிகமாகுது. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்ல இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வித்ட்ரா பண்ணிட்டு போவாங்க. பாண்ட் ஈல்டு வந்து அங்க அதிகமாகிறப்போ எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்க்கு வர இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன ஆகும்னா அதனால அஃபெக்ட் ஆகும். குளோபல் எஃப்டிஐ 11% இயர் ஆன் இயர் குறைஞ்சிட்டு வருது. சில எக்கனாமிஸை தவிர கான்டியூட் எக்கனாமிஸ்னா என்ன, டாக்ஸ் ஹேவன் கண்ட்ரிஸ் தான் கான்டியூட் எக்கனாமிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மொரீசியஸ், சிங்கப்பூர், இவங்களுக்கு வர்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேணா அதிகமா இருக்கு. மற்றபடி ட்ரெடிஷ்னலான எஃப்டிஐ டெஸ்டினேஷன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வர இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் 11% வரைக்கும் ரெடியூஸ் ஆகுது. ரைஸ் ஆஃப் எக்கனாமிக் ஸ்டேட் கிராஃப்ட், இந்த டேர்ம் வந்து சர்வேல இந்த வருஷம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படின்னா என்ன அப்படிங்கிறத வேணா ப்ரிலிம்ஸ்ல எல்லாம் கேட்கறதுக்கு ஹை சான்சஸ் இருக்கு. ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்ல எக்கனாமிக் ஸ்டேட் கிராஃப்ட் அப்படிங்கிறது அது என்ன, நார்மலா கண்ட்ரிஸ் வந்து பைலேட்ரல் மல்டிலேட்ரல் விஷயங்கள்ல ஃபாரின் பாலிசியை மாடிஃபை பண்ணி தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. இது ட்ரெடிஷ்னலானது. பட் இப்போ எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்கன்னா எக்கனாமிக் ரிசோர்சஸை டூலா யூஸ் பண்றாங்க. யூஎஸ் உடைய டேரிஃப், சைனா வந்து கிரிட்டிக்கல் மினரல்ஸை பிளாக் பண்ணி வைக்கிறது. அப்போ எக்கனாமிக் பாலிசிஸ் இன்னைக்கு எதை ஷேப் பண்ணுதுன்னா ஃபாரின் பாலிசிஸை ஷேப் பண்ணுது. அந்த முதல்ல எல்லாம் எப்படி கண்ட்ரிஸ் கடையில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்புக்கு ஃபாரின் பாலிசிஸை டியூன் பண்ணுவாங்க, மாடிஃபை பண்ணுவாங்க. இப்போ அதர் கண்ட்ரிஸ் கூட நீங்க வச்சிருக்கிற ரிலேஷன்ஷிப்புக்கு எதை டூலா யூஸ் பண்றாங்க, எக்கனாமிக் பாலிசிஸை டூலா யூஸ் பண்றாங்களா, அதான் எக்கனாமிக் ஸ்டேட் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஎஸ் உடைய டாரிஃப் அதுக்கு எக்ஸாம்பிள். யூரோப்பியன் யூனியனுடைய கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் அது ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் எக்கனாமிக் ஸ்டேட் கிராஃப்ட். எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல்ஸ் பை யூஎஸ் அண்ட் சைனா, ரேர் எர்த் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அப்ப எக்கனாமிக் பாலிசிஸை வச்சு இன்னைக்கு ஃபாரின் பாலிசிஸ் என்ன ஆகுதுன்னா ஷேப் ஆகுது. அதான் எக்கனாமிக் ஸ்டேட் கிராஃப்ட். இது என்ன ஆகுதுன்னா இந்த ட்ரெண்ட் அதிகமாகிட்டு வருது. ரைஸ் இன் எக்கனாமிக் ஸ்டேட் கிராஃப்ட் அப்படிங்கிறது ட்ரெண்ட் அதிகமாயிட்டு வருது. அப்போ ஃப்ரம் எஃபிஷியன்சி ட்ரிவன் குளோபலைசேஷன் டு இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா ஜியோ பாலிட்டிக்ஸ் ட்ரிவன் பிராக்மெண்டேஷன். 90ஸ்க்கு அப்புறம் நம்ம எதை ஃபோக்கஸ் பண்றாங்க, குளோபலைசேஷன். எல்லாருமே ஒருத்தர் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இருக்கணும், சப்ளை டிமாண்ட் தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணணும். இப்படிங்கிறதெல்லாம் குளோபலைசேஷனுடைய பிரின்சிபிள்ஸா இருந்துச்சு. இன்னைக்கு என்ன இருக்கு, ஜியோ பொலிட்டிக்கல் பிராக்மெண்டேஷனா வேர்ல்டு வந்து மாறிக்கிட்டு இருக்கு. கேபிட்டல் ஃப்ளோஸ் இன்க்ரீசிங்லி டுவர்ட்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் செமிகண்டக்டர் கான்சென்ட்ரேஷன். அதுல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லா கண்ட்ரிஸும் நிறைய என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது குளோபல் எக்கனாமிக் சினாரியோ. அட்வான்ஸ் எக்கனாமிஸ் எப்படி இருந்தாங்க,
எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்ல என்ன மாதிரியான ட்ரெண்ட் இருக்கு, இப்போ எதெல்லாம் ரிஸ்க்குக்கான ஃபேக்டர்ஸ் எதெல்லாம் இருக்கு, எந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரல் ஷிஃப்ட்டுக்கு வேர்ல்டு எக்கனாமி மூவ் ஆகிட்டு இருக்கு, இப்போ இதை பற்றியெல்லாம் ஒரு ஐடியாவை நமக்கு டிஸ்கஸ் பண்ணுறாங்க இந்த சாப்டர். ஸோ இந்தியா ஸ்ட்ராங் க்ரோத் ட்ரெஜெக்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரியல் ஜிடிபி நாமினல் ஜிடிபி ரெண்டுமே போஸ்ட் கோவிட், இப்போ ஃபினான்ஷியல் இயர் 2021 அப்படிங்கிறப்போ கோவிட் வந்தது, அதனால உங்களுக்கு க்ரோத் வந்து ரொம்ப டிக்ளைன் ஆச்சு. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22, 23, 24 எல்லாம் க்ரோத் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா மறுபடியும் ரெக்கவர் ஆகிட்டோம். ஸோ இப்போ ஃபினான்ஷியல் இயர் 26 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாமினல் ஜிடிபி அண்ட் ரியல் ஜிடிபி அப்படிங்கிற ரெண்டுமே அரௌண்ட் ஒரு 6 to 7%, 6.8க்கு மேலே 7.5 கீழே இருக்கிற அளவுக்கு க்ரோத் என்ன இருக்கு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ எக்ஸ்பெக்டட் டு க்ரோ பை 6.8 to 7.2 இன் ஃபினான்ஷியல் இயர் 27, அதாவது 26-27ல க்ரோத் எவ்வளோ இருக்குன்னு ஆன்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா ரஃபா அரௌண்ட் 7% கிட்ட ஜிடிபி க்ரோத் இருக்கும். அப்போ ரிசீலியன்ஸ் அதை காமிக்குது, திருப்பி நம்ம ரெக்கவர் ஆகிட்டோம், பவுன்ஸ் பேக் ஆகிட்டோம் அப்படிங்கிறத காமிக்குது. கீ க்ரோத் டிரைவர்ஸ், சரி ஏன் வந்து 7%க்கும் கம்மியாகாது க்ரோத் அப்படின்னு சொல்றோம்னா, அதை நமக்கு பிரைவேட் கன்சம்ஷன், நம்ம பாப்புலேஷன் எவ்வளோ இருக்கும், 140+ crore பாப்புலேஷன் இருக்கிறதுனால டொமஸ்டிக் டிமாண்ட் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபேக்டர். டொமஸ்டிக் டிமாண்ட் ரிமைன்ஸ் ரோபஸ்ட் வித் கன்சியூமர் ஸ்பெண்டிங் டிரைவிங் எக்கனாமிக் எக்ஸ்பான்ஷன் அக்ராஸ் அர்பன் அண்ட் ரூரல் மார்க்கெட்ஸ். கேபிட்டல் ஃபார்மேஷன், லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா கவர்மெண்ட் கேபெக்ஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டே வராங்க. இது நம்ம பட்ஜெட் டிஸ்கஸ் பண்றப்பவும் பார்ப்போம், இதுலயும் அதர் சாப்டர்ஸ்ல வரும். ஓவரால் எக்ஸ்பெண்டிச்சர்ல ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அதிகம், பட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் இயர் ஆன் இயர் லாஸ்ட் 5 இயர்ஸா என்ன பண்ணிட்டே வராங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டே வராங்க. அப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நீங்க அதிகமாக பண்றப்போ அதெல்லாம் ஃபியூச்சர்ல மல்டிப்ளேயர் எஃபெக்ட்ஸை பாசிட்டிவ் இம்பாக்ட்ஸ் அது கிரியேட் பண்ணும். அதே மாதிரி சர்வீஸ் செக்டார் நமக்கு எப்பவுமே கை கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஓவரால் ஜிடிபியில் சர்வீஸ் செக்டாரே அரௌண்ட் ஒரு 53% ஆஃப் ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்போ இதெல்லாம் ஸ்ட்ராங் க்ரோத் டிரைவர்ஸா இருக்கு. 7% ஆவரேஜ் க்ரோத் அச்சீவ் பண்றதுக்கு நம்ம கிட்ட பாசிட்டிவா இருக்கிற ஃபேக்டர்ஸ் இதெல்லாம். சர்வீஸ் செக்டார்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறது, ரீசெண்ட் டைம்ஸ்ல கேபெக்ஸ்க்கு அதிகமான ஃபோக்கஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கிறது, ஸ்ட்ராங் டொமஸ்டிக் டிமாண்ட். ஸோ இது க்ரோத் டிரைவர்ஸ் அப்படின்னு பார்க்கணும். பிரைவேட் கன்சம்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் எப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு. இந்த டேட்டாஸ் எல்லாம் ஒன்றும் பெருசாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. கான்செப்சுவலா பிரைவேட் கன்சம்ஷன் டொமஸ்டிக் டிமாண்ட் இஸ் ஆல்வேஸ் ஹை. அதே மாதிரி ரீசெண்ட் டைம்ஸ்ல நம்ம எதுக்கும் ஃபோக்கஸ் கொடுத்துருக்குறோம், இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோக்கஸும் கொடுத்துருவோம். ஸோ இந்த டேட்டாலாம் தேவையில்லை, எந்த டேட்டா தேவைங்கிறத நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்றப்போ சொல்றோம். இப்போ அந்த இதை வந்து இப்படியே சொல்லிட்டோம்னா அது தியரட்டிக்கலா இருக்கு, அதுக்கு எவிடன்ஸா என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஃப்ளோ சார்ட் இதெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த டேட்டாஸ் எல்லாம் ஒன்றும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஆனால் ஃபியூ இயர்ஸா என்ன ஆயிட்டு வந்திருக்கு, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, கன்சம்ஷன் பேட்டர்னும் என்ன ஆகுது, அது இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரியான கான்செப்சுவலான விஷயங்களை மைண்ட்ல வச்சுக்கணும். ஒவ்வொரு செக்டாரும் எவ்வளவு க்ரோத் இருந்திருக்கு, டிமாண்ட் அண்ட் சப்ளை சைடு டிரைவர்ஸ் ஆஃப் க்ரோத். இப்போ அக்ரி, லைஃப் ஸ்டாக், ஃபாரஸ்ட்ரி அண்ட் ஃபிஷிங் இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அப்ரோச் க்ரோத் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ ஃபினான்ஷியல் இயர் 26 உடைய ஹாஃப் இயர் 1 இது வந்து ப்ரொஜெக்டடாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. இது உங்களுக்கு இன்னும் என்ன ஆகல, ஃபினான்ஷியல் இயர் 26 முடியல, ஏன்னா சர்வே எப்போவே கொடுத்துட்றாங்க, ஜனவரி முடிஞ்சோடனே ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதனால உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த அட்வான்ஸ்டு எஸ்டிமேட்ஸோடைய ப்ரிலிமினரி லெவலில் கொடுத்துருக்கிற டேட்டாஸை வச்சுருக்கோம். இப்போ இந்த டேட்டாஸையும் ஒன்றும் பெருசாக வந்து ஃபோக்கஸ் பண்ண அவசியம் இல்லை. இந்த புள்ளி விவரங்கள்லாம் அப்படியே மைண்டில் வச்சுக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை. ஸோ ஜிவிஏ அட் பேசிக் ப்ரைசஸ் ஒவ்வொரு செக்டாரும் எந்த அளவுக்கு வேல்யூ அடிஷனை கொடுத்துருக்காங்க, இயர் ஆன் இயர் வேல்யூ அடிஷனை கொடுத்துருக்காங்கன்னா இதில் வழக்கம் போல் எந்த செக்டார் அதிகமாக கொடுத்துருக்கும், சர்வீஸ் செக்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வேல்யூ அடிஷன் ஜிவிஏல. இப்போ ஜிவிஏ அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இயர் ஆன் இயர் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஒரு செக்மெண்ட் எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. ஸோ அதுக்கான ஒரு டேட்டா தான். இதில் ஆர்டர் மட்டும் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா போதும், அதை பெருசாக வந்து அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் ஞாபகம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ எந்த செக்டார் ஜிடிபிக்கு எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணுது, இப்போ சர்வீசஸ் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா 53% ஆஃப் ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. இண்டஸ்ட்ரியல் செக்டார் அப்படிங்கிறப்ப இதெல்லாம் சேர்ந்தது, மைனிங், குவாரிங். இப்போ மைனிங் குவாரிங்ல பிரைமரியில வச்சுக்கலாம், சில இடங்கள்ல என்னன்னு வச்சிருக்காங்க செகண்டரியில சேர்த்திருக்காங்க. இப்போ இதுல எதை மட்டும் எடுத்துக்கிறாங்க, அக்ரி, லைஃப் ஸ்டாக், ஃபாரஸ்ட்ரி, ஃபிஷிங்கோட எடுத்துக்கிறாங்க.
மைனிங் குவாரிங்க எதுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. இப்போ மைனிங் குவாரிங் ஒரு 1.6% ஆஃப் ஜிடிபிக்கு. இதை தூக்கி இங்கே போட்டிங்கன்னா அப்போ அக்ரியுடைய ஜிடிபி என்னன்னு சொல்லுவாங்க சில இடங்கள்ல. அரௌண்ட் 16% ஆஃப் ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு. ஸோ இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 24.5% ஆஃப் ஜிடிபி. கன்ஸ்ட்ரக்ஷன், எலக்ட்ரிசிட்டி, மேனுஃபேக்சரிங். இப்போ வெறும் மேனுஃபேக்சரிங்கை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு 12.7% ஆஃப் ஜிடிபிக்கு. இப்போ இந்த சப் செக்மெண்ட்ஸ்னு போட்டிருக்காங்கல்ல, அதையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துங்க. ஓவராலா அந்த செக்மெண்ட் ஜிடிபிக்கு எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணுது, அதுக்குள்ள இருக்கிற சப் செக்டார்ஸ் வந்து அதுல எது அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுது. இப்போ மேனுஃபேக்சரிங் அரௌண்ட் 13%, கன்ஸ்ட்ரக்ஷன் அரௌண்ட் 8% ஆஃப் ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. இப்போ சர்வீசஸ் ரஃபா அரௌண்ட் 53% ஆஃப் ஜிடிபி கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதில் சப் செக்டார்ஸா எடுத்துக்கிறதுல எது அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு பார்த்துங்க. ஃபினான்ஸ், ரியல் எஸ்டேட், ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் அரௌண்ட் 24% ஆஃப் ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ இது இந்த மாதிரி ரஃபா ஒரு ஐடியா வச்சுட்டா போதும், ஜிடிபிக்கு அதிகமாக எந்தெந்த செக்டார்ஸ் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஸோ அதுக்கான டேட்டாஸ். அது மாதிரி பிரைவேட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் 61% ஆஃப் ஜிடிபி வரைக்கும் இருக்கு. கவர்மெண்ட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் 10%. கிராஸ் ஃபிக்ஸடு கேபிட்டல் ஃபார்மேஷன் அரௌண்ட் 31% ஆஃப் ஜிடிபி, 30% ஆஃப் ஜிடிபி. ஸோ இதையும் பார்த்து வச்சுங்க. எக்ஸ்போர்ட்ஸ் அரௌண்ட் 21% ஆஃப் ஜிடிபி அளவுக்கு எக்ஸ்போர்ட்ஸ் வந்து நடக்குது. ஸோ இதை பிரைவேட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் 61% ஆஃப் ஜிடிபி. கவர்மெண்ட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் 10%. ஏன்னா இதெல்லாம் வச்சுதான் டிமாண்ட் ட்ரிவன் எக்கனாமியா இந்தியா இருக்குன்னு நம்ம சொன்னோமா. அப்ப அதுக்கான ப்ரூஃப் என்ன? பிரைவேட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் 60% ஆஃப் ஜிடிபி அளவுக்கு திருப்பி என்ன இருக்குன்னா டிமாண்ட் இருக்கு. இப்போ 60% பிரைவேட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் இருந்தா அடுத்த வருஷமும் ஜிடிபி என்ன ஆகும் அப்படின்னா அது இன்க்ரீஸ் பண்ணி விடும். ஏன்னா அந்த அளவுக்கு மார்க்கெட்ல டிமாண்ட் இருக்கு. கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் எவ்வளவு இருக்குன்னா 10% ஆஃப் ஜிடிபி அளவுக்கு எவ்ரி இயர் இருக்கு. தட் மீன்ஸ் செலவு இவ்வளவு இருக்குன்னா அதை எதை இண்டிகேட் பண்ணுது? மார்க்கெட்ல எவ்வளவு டிமாண்ட் இருக்கு அப்படிங்கறத இண்டிகேட் பண்ணுது. அதனாலதான் இந்தியாவை நம்ம என்ன சொல்றோம், டிமாண்ட் ட்ரிவன் எக்கனாமி. அது ஒரு growth ஃபேக்டர், growth டிரைவர் அப்படின்னு பார்த்தோம். மேக்ரோ எக்கனாமிக் ஃபண்டமெண்டல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை தனித்தனியான சாப்டர்ஸ்ல பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இன்ஃபிளேஷன் ஆஸ் மாடரேட்டட், போத் சிபிஐ, டபிள்யூபிஐ இன்ஃபிளேஷன், அதுக்கப்புறம் ஃபுட் இன்ஃபிளேஷன், கோர் இன்ஃபிளேஷன் எல்லாமே என்னவா இருக்கு அப்படின்னா லாஸ்ட் இயர் மாடரேட் லெவல்ல, அதாவது ரெடியூஸ் ஆயிருக்கு. அதுவும் டார்கெட்டட் லெவலை விடவே என்ன இருக்குன்னா ரெடியூஸ் ஆயிருக்கு. பினான்சியல் செக்டாருடைய ஹெல்த், இதுவும் தனி சாப்டர், அடுத்தடுத்த சாப்டர்ஸ்ல வரப்போகுது. பேங்கிங் செக்டார், இன்சூரன்ஸ், அப்புறம் ஷேர் மார்க்கெட், பென்ஷன் செக்டார், இதெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது. பேங்கிங் செக்டாரை பொறுத்த இப்போ ஃபினான்சியல் செக்டார்ல ஒரு மேஜர் செக்டார் இது பேங்கிங் செக்டார். பேங்கிங் செக்டார்ல ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகுது. என்பிஎஸ் வந்து டிராஸ்டிக்கா என்ன பண்ணிருக்காங்கன்னா ரெடியூஸ் பண்ணிருக்காங்க, நான் பெர்ஃபார்மிங் அசெட். அதே மாதிரி பஃபர்ஸ் சொல்லுவாங்கல்ல, இப்போ சிஆர்ஏஆர், கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ, அதெல்லாம் வந்து நார்மலா பேசல் 3ல என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்களோ அதை விட மேனிஃபோல்டு நம்ம பேங்கிங் சிஸ்டம் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அப்ப பஃபர்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கு பேங்கிங் சிஸ்டம். என்பிஏ லெவல்ல என்ன இருக்கு, டிராஸ்டிக்கா ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பென்ஷன் செக்டார், இன்சூரன்ஸ் செக்டார், ஷேர் மார்க்கெட், இதுல எல்லாம் என்ன மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு, இது தனி சாப்டர்ஸ்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். பிஸ்கல் பேலன்ஸ், ஜெனரல் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் உடைய பிஸ்கல் பொசிஷன் எப்படி இருக்கு, ஸ்டேட்ஸ் உடைய பிஸ்கல் பொசிஷன் எப்படி இருக்கு, ஓவராலா ஜெனரல் கவர்மெண்ட் உடைய பிஸ்கல் பொசிஷன் எப்படி இருக்கு, இதெல்லாம் இந்த மூணுமே தனித்தனி சாப்டர்ஸா அடுத்தடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா செப்பரேட் சாப்டர்ஸ்ல டீடைலா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஓவராலாவே எஃப்டிஐ டிக்ளைன் ஆயிருக்கு 11%. வேர்ல்டு லெவல்ல இயர் ஆன் இயர் எஃப்டிஐ அப்படிங்கிறப்போ 11% அளவுக்கு டிக்ளைன் ஆயிருக்கு. இப்போ எதுல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாயிருக்குன்னு பாக்குறோம். வேர்ல்டு லெவல்ல அப்ப மீன்ஸ் என்ன, கன்வென்ஷனலா இன்வெஸ்ட் பண்ணதுல இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ஏஐ செமிகண்டக்டர்ல என்ன ஆகுது அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸா மாறுது. US semiconductor growth, United States saw significant growth in semiconductor investments despite global FDI decline. இப்போ ட்ரெடிஷ்னல் ஏரியாஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுல இருந்து இப்போ டீவியேஷன்ஸ் இருக்கு. ஒரு ட்ரெண்ட் என்ன ஆகுது அப்படின்னா ஷிஃப்ட், அதாவது ஸ்ட்ரக்சரல் ஷிஃப்ட் அப்படின்னு பார்த்தோம். எதுக்கு ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க மோஸ்ட் ஆஃப் த எக்கனாமிஸ், செமிகண்டக்டர் அண்ட் ஏஐ. ஸோ குளோபல் அன்சர்டைனிட்டி ரிமைன்ஸ் எலவேட்டட் டியூ டு ஜியோபொலிட்டிக்கல் ஃப்ராக்மெண்டேஷன் அண்ட் பாலிசி அன்பிரடிக்டபிலிட்டி, ரீஷேப்பிங் இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன்ஸ் அண்ட் சப்ளை செயின் ஸ்ட்ராட்டஜிஸ் வேர்ல்டு வைட். இதை மைண்ட்ல வச்சுங்க. குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரெண்ட்ஸ்ல என்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு. அப்புறம் எக்கனாமிக் ஸ்டேட் கிராஃப்ட், ரீஷேப்பிங் குளோபல் ஆர்டர். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இன்னைக்கு ஃபாரின் பாலிசிஸே எது டிசைட் பண்ணுதுன்னா
எக்கனாமிக் பாலிசிஸ் அது டிசைட் பண்ணுது. ஜியோ பாலிட்டிக்ஸ் ஸ்ட்ராங்லி இன்ஃப்ளூயன்சஸ் குளோபல் எக்கனாமிக் பாலிசிஸ். நேஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆர் increasingly shaped by strategic competition and the need for technological dominance, fundamentally altering traditional economic relationship. இப்போ நார்மலாக என்ன இருக்கும், எக்ஸ்போர்ட் இம்போர்ட், நமக்கு என்ன சர்ப்ளஸ் இருக்கோ அதை இன்னொரு கண்ட்ரிக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைப்போம். இன்னொரு கண்ட்ரியில் இருக்கிற டிமாண்டை நம்ம போய் நம்மளுடைய ப்ரொடக்ஷன் சாட்டிஸ்ஃபை ஆகட்டும்னு எவ்ரி கண்ட்ரிஸ் நினைப்பாங்க. இப்போ அதவே ஒரு டூலாக மாற்றி இன்ஃப்ளூயன்ஸுக்கான ஒரு டூலாக கவர்மெண்ட்ஸ் வந்து மாற்றிக்கிட்டு வராங்க. ஸோ இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்தியா ஹேஸ் ஷோன் ரெசிலியன்ஸ் அமிட் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்ஸ் and global statecraft, positioning itself to become strategically indispensable within global supply chains by strengthening domestic capabilities and leveraging its scale and diversity. ஸோ உங்களோட யூஎஸ் பிரசிடென்ட் ஓப்பனாகவே என்ன சொன்னார், இந்தியா இஸ் ஃபினான்சிங் த வார், ரஷ்யா உக்ரைன் வார். ஏன்னா ரஷ்யா கிட்ட இருந்து அதிகமான ஆயில் வாங்கி ரஷ்யா வந்து 3-4 இயர்ஸ் கண்டினியூஸா உக்ரைன் வாரில் இன்வால்வ் ஆகிறதுக்கான பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை யார் தான் கொடுக்குற, நீ தான் கொடுக்குற. அப்போ அதை எப்படி ரெடியூஸ் பண்ணுறாதான் மேலே டேரிஃப். இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ண வேண்டியதாக இருக்கு, இப்போ யூஎஸ் டேரிஃப் நம்ம மேலே இம்போஸ் பண்ணதுனால ரஷ்யாட்ட இருந்து ஆயில் வாங்குறத நம்ம டிராஸ்டிக்காக குறைச்சிக்கிட்டோம். அப்போ அதே மாதிரி இப்போ இருக்கிறதுல கூட நம்ம ரஷ்யாட்ட இருந்து ஆயில் வாங்கலாமான்னா யூஎஸ் அதுக்கு என்ன பண்ணுறாங்க, டெம்பரரியா நாங்கள் வந்து லீனியன்சி காமிக்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்களா. அப்போ நீங்கள் ரஷ்யா கூட க்ளோஸ் ஆகுறத எதை வச்சு யூஎஸ் பிளாக் பண்ணுது அப்படின்னா, உங்கள் இம்போர்ட்ஸ், நீங்கள் அங்கே இந்தியன் இம்போர்ட்ஸ் ஆன யூஎஸ்க்கு போகிறப்போ அதை நான் வந்து டாக்ஸ் போட்டு இன்க்ரீஸ் பண்ணுவேன். இப்போ நமக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கிற ஃபாரின் பாலிசிஸை எதை வச்சு ட்வீக் பண்ணி மாற்றி விட்டுறாங்க. இதைதான் வந்து எக்கனாமிக் ஸ்டேட் கிராஃப்ட் அப்படின்னு சொல்றான். இந்த ட்ரெண்ட் இப்போ வேற என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. இப்போ சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸை காமிக்கிறதுக்காக ரேர் இடத்துல நடக்கிற எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டை என்ன பண்றாங்கன்னா ரெகுலேட் பண்றாங்க. இதைதான் எக்கனாமிக் ஸ்டேட் கிராஃப்ட் அப்படின்னு சொல்றோம். The resurgence of economic statecraft. Traditional economic policies எப்படி இருக்கும், focuses on fiscal, monetary, trade policies to achieve economic growth and stability within the national borders. Fiscal deficit எப்படி குறைக்கிறது, எக்ஸ்போர்ட்ஸை எப்படி இன்க்ரீஸ் பண்றது, மானிட்டரி பாலிசியில் மணி சர்க்குலேஷன் எல்லாம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி எக்கனாமிக் growth அச்சீவ் பண்றதுன்னு யோசிக்கிறோம். எக்கனாமிக் ஸ்டேட் கிராஃப்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இட் எக்ஸ்டென்ஸ் ட்ரெடிஷனல் பாலிசி பை யூசிங் எக்கனாமிக் மீன்ஸ் to achieve foreign policy or national security objectives, including pressuring other nations. The economic statecraft. It represents the deliberate use of economic tools to achieve strategic goals, especially in response to geopolitical tensions and technological dominant concerns. எதை டூலா யூஸ் பண்ணிக்கிறாங்க, எக்கனாமிக் பாலிசியை டூலா யூஸ் பண்ணி ஃபிஸ்கல் பாலிசி மீன்ஸ் ஃபாரின் பாலிசிஸ் என்ன பண்றாங்கன்னா டிசைட் பண்றாங்க. அது ரீசர்ஜன்ஸ் அப்படிங்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, ட்ரெண்ட் இப்போ என்ன ஆகிட்டு வருது, ரொம்ப அதிகமாகவே இருக்கு. ஸோ மாடர்ன் ஷிஃப்ட் இன் எக்கனாமிக் திங்கிங் அப்படிங்கிறப்போ இதெல்லாம் தான் இது பேண்டமிக் கூட இம்பேக்ட். இட் எக்ஸ்போஸ்டு சப்ளை செயின் ஃப்ரெஜைலிட்டிஸ் அண்ட் டிபெண்டன்சிஸ். இப்போ சில இதுக்கெல்லாம் நம்ம அதர் கண்ட்ரிஸை டிபெண்ட் பண்ணி இருந்தோமா, நம்ம ஓனாக வேக்சின் கண்டுபிடிக்கிற வரைக்கும். இப்போ ஃபார்மசூட்டிக்கல் செக்டாரில் இந்த மாதிரி திடீர்னு ஒரு கிரைசிஸ் வந்துச்சுன்னா அதை சடனாக எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, அந்த ஃப்ரெஜைலிட்டி இருந்துச்சுன்னு நமக்கு அதை எக்ஸ்போஸ் பண்ணுச்சு. எனர்ஜியை வெப்பனாக யூஸ் பண்ணுறாங்களா, ஸ்ட்ராட்டஜிக் யூஸ் ஆஃப் எனர்ஜி ரிசோர்சஸ் பொலிட்டிக்கல் லீவரேஜ். அதுக்கப்புறம் டெக் எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல்ஸ், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் கிரிட்டிக்கல் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்ஸ். ஏஐயில் இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட்ஸை டெவலப்டு கண்ட்ரிஸ் அதர் கண்ட்ரிஸ்க்கு ஷேர் பண்ணுறத விரும்புறது இல்லை. கிரிட்டிக்கல் மினரல்ஸ் வச்சுருந்தான்னா, சைனா வச்சுருந்தான்னா அதர் கண்ட்ரிஸ்க்கு அது ஈஸியாக கிடைக்காம அதை பிளாக் பண்ணுறது. ஸோ எக்கனாமிக் இன்டர் டிபெண்டன்ஸ் ஒன்ஸ் வியூட் அஸ் ஸ்டெபிலிட்டி என்ஹான்சிங். ஒரு காலத்தில் இப்போ 91 அப்புறம் என்ன பண்ணாங்க, குளோபலைசேஷன் இன்டகிரேஷன் ஆஃப் எக்கனாமிஸ் ஹெல்ப் பண்ணும். மியூச்சுவலாக ஒருத்தர் என்ன பண்ணிக்கலாம்னா, எங்கிட்ட இருக்கிற சர்ப்ளஸ் உனக்கு கொடுப்போம், உங்ககிட்ட இருக்கிற சர்ப்ளஸ் எனக்கு கொடு அப்படின்னு இருந்தது. பட் இட் இஸ் நவ் ரெகக்னைஸ்ட் அஸ் வல்னரபிலிட்டி. இப்போ அது என்ன ஆகுது அப்படின்னா, மியூச்சுவலாக இப்படி இன்டர் டிபெண்டாக இருக்கிறது ஒரு வல்னரபிளான பொசிஷனுக்கு கண்ட்ரிஸை தள்ளுது. பேண்டமிக், எனர்ஜி வெப்பனைசேஷன் அண்ட் எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல்ஸ் ஆன் டெக்னாலஜி ஹவ் ஹைலைட்டட் தீஸ் கிரிட்டிக்கல் வீக்னஸஸ். அப்போ ஒரு காலத்தில் எதை ஸ்ட்ரென்த்னு நினைச்சோமோ அது இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அதுவே ஒரு இன்டர் டிபெண்டன்சி அப்படிங்கிறது வீக்னஸாக மாறிடுமோ அப்படிங்கிற ஒரு ரீதிங்கிங்குள்ள நம்ம போக வேண்டியதாக இருக்கு. ஸோ டிரைவர்ஸ் ஆஃப் ஸ்டேட் கிராஃப்ட் ரிசர்ஜன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ அதை நம்ம ஆல்ரெடி அதை சொல்லிட்டோம் உங்களுக்கு. யூஎஸ் உடைய எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல், சைனாவுடைய ரெஸ்பான்ஸ், இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் இண்டஸ்ட்ரி, செமிகண்டக்டர், ஏஐ, இதெல்லாம் ஸ்டேட் கிராஃப்டாக இருக்கு, கண்ட்ரிஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான டூலாக இருக்கு.
இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் ரெஸ்பான்ஸ்னு பார்க்குறப்போ இப்போ இதுல இருந்து நம்ம வெளியில வர்றதுக்கு என்ன பண்ணணும், வி நீட் டு பில்ட் ரெசிலியன்ஸ். ஸோ அப்போ அதுதான் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்ஸ்ல இருந்து நம்மளை காப்பாற்றும். ஸோ ஓரளவுக்கு நம்ம ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸை பில்ட் பண்ணி வச்சிருக்கிறது, இதெல்லாம் அப்புறம் ரிசர்வ்ஸ், ஆயில் ரிசர்வ்ஸ் எல்லாம் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சிருக்கிறதெல்லாம் ரெசிலியன்ஸுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஆர் மீன்ஸ் ரெசிலியன்ஸுக்கான ஒரு எக்ஸாம்பிள். தென் ஸ்ட்ராட்டஜிக் இன்டிஸ்பென்சபிலிட்டி, இதை நீங்க லாங் ரன்ல நம்ம இப்போ மேரத்தான் சொன்னாங்களா, இந்த மேரத்தான் அப்படின்னா ஷார்ட் டேர்ம்ல ஓகே. இப்போ ஆயில் வராட்டி கூட மேனேஜ் பண்றது எப்படி மேனேஜ் பண்ணிருக்கோம்னா ரிசர்வ்ஸ் வச்சிருக்கனால. இப்போ இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் ரிசர்வ்ஸை நம்ம இன்னும் இப்போ சொல்யூஷன் என்ன, இப்போ எல்பிஜியில் இது மாதிரி பிளாக் பண்ணாங்கன்னா அதுக்கு சொல்யூஷன் என்ன, ரிசர்வ்ஸை இன்க்ரீஸ் பண்றது, தட் இஸ் ஓகே. ஆனால் அது என்ன மாதிரி ரிசல்ட்ஸை தரும், ஒரு 2 months 3 months ஆர் மேக்ஸிமம் 4 monthsக்கான ரிசர்வ்ஸ் வேணால் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். அதுக்காக பல வருஷத்துக்கான ரிசர்வ்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்க முடியாது. இதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணி 5 வருஷத்துக்கான தேவையை நாங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் ஸ்ட்ராட்டஜிக் அதாவது இந்தியா வந்து மிஸ் பண்ணவே முடியாத ஒரு இடத்துல நம்ம இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான எக்ஸ்டர்னல் இதனால வர்றது சேலஞ்சஸை நம்ம சால்வ் பண்ணிக்க முடியும். இந்தியாவுடைய ஸ்கேல், டைவர்சிட்டி, கேப்பபிலிட்டிஸ் position it to anchor itself in global value chains, reducing impact of external coercion. இப்போ இந்தியாவுடைய மார்க்கெட்டே ஒரு பெரிய டூல். ஏன்னா இப்போ நம்ம மார்க்கெட்டை மற்ற கண்ட்ரிஸ் என்ன பண்ண முடியாதுன்னா மிஸ் பண்ண முடியாது. இப்போ சைனாவுடைய எக்ஸ்போர்ட்ஸ் இந்தியாவில் இருக்கிற டிமாண்டை டிபெண்ட் பண்ணி இருக்கா? இப்போ இந்த மாதிரி நம்ம எதில் ஸ்ட்ராங்காக இருக்குமோ அந்த ஸ்ட்ராங்காக இருக்கிறத வச்சு இன்டிஸ்பென்சிபிளாக நம்ம மாறணும். நம்மளை தவிர்க்கவே முடியாத ஒரு எக்கனாமியாக நம்ம என்ன ஆகணும்னா குரோ ஆகணும். அதுதான் லாங் டேர்ம் சொல்யூஷனை கொடுக்கும். அப்போ டொமஸ்டிக் ஃபோக்கஸ், அப்போ எதுல எல்லாம் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம் பார்க்கறது. சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ஸில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோமா, அப்போ அதை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா கம்மியாக விடக்கூடாது. ஆனால் எதில் வீக்காக இருக்கிறோம், எக்ஸ்போர்ட்ஸில், இதில் மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸில் வீக்காக இருக்கிறோம். ருப்பி வந்து டெப்ரிஷியேட் ஆகுறதுல நமக்கு வீக்னஸ் இருக்குது. அப்போ அதையெல்லாம் நீங்கள் எப்படி வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறீங்க? So domestic focus emphasizes on domestic capabilities and macroeconomic stability to shape global standards and ensure long-term economic sovereignty. ஸோ இந்த விஷயங்களை பில்டிங் ரெசிலியன்ஸ், ஸ்ட்ராட்டஜிக் இன்டிஸ்பென்சிபிலிட்டி, டொமஸ்டிக் ஃபோக்கஸ், இதை தான் லாஸ்ட் சாப்டர்ல டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதை ரெண்டாவும் பிரிச்சிருக்காங்க. 17th சாப்டர் அதில் செக்ஷன் 1 செக்ஷன் 2ன்னு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. அதை இப்போ டிஸ்கஸ் பண்ணுறப்போ இது என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதுக்கு நமக்கு மீனிங் நல்லாவே புரியும். கடைசி 2 சாப்டர்ஸ் இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இப்போ இதெல்லாம் வேர்ல்டு சினாரியோவை பற்றி பேசிட்டாங்களா? இப்போ ட்ரெண்ட்ஸ் இன் டொமஸ்டிக் எக்கனாமி, ஆவரேஜ் குரோத் ஃபினான்ஷியல் இயர் 25-26 பார்த்தீங்கன்னா 7.4% இருக்கும்னா ஆன்டிசிபேட் ஒன்றும் முடியல. ஃபினான்ஷியல் இயர் ஆக்சுவல் டேட்டாஸ் வந்து நெக்ஸ்ட் மந்த் தான் ரிலீஸ் ஆகும். ஸோ இப்போ 7.4% இருக்கும். ஜிவிஏ குரோத் பார்த்தீங்கன்னா 7.3% இருக்குங்கிறது ஆன்டிசிபேஷன். அது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எதனால இவ்வளவு இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ராங் டொமஸ்டிக் டிமாண்ட், கேபெக்ஸுக்கு கொடுக்குற ஃபோக்கஸ், மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் ரிவைவ் ஆகிட்டு வருது. So economic continues to demonstrate resilience with robust fundamentals supporting sustained expansion. இப்போ growth எவ்வளோ இருக்குன்னு ஆன்சி யூஸ் பண்ணுறாங்க. ஆன்சி 6.8 to 7.2% அப்படின்னு சொன்னாங்களா? ஸோ இங்கே என்ன சார் 7.4ன்னு சொல்கிறாங்கன்னா இது ஃபினான்ஷியல் இயர் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற இது. அதனால ஒரு ஓவராக ஃபேக்ட்ஸுக்கு என்ன பண்ணாதீங்க, ரொம்ப அக்யூரேட்டான ஃபேக்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ரஃபாக ஃபேக்ட்ஸ் எப்படி இருக்குது. இப்போ இந்தியாவுடைய குரோத் நம்ம 17% சொல்லிடக்கூடாது, ஆர் 3% சொல்லிடக்கூடாது. அந்த மாதிரி இல்லாமல் இப்போ 7.3க்கும் 7.4க்கும் அந்த மாதிரி அக்யூரேட்டாக நான் ஃபோக்கஸ் பண்ணணுமானா அது தேவையில்லை. இப்போ ரஃபா அரௌண்ட் மோர் தென் 6.5% அப் டு 7.5% அதுக்குள்ள இந்தியாவுடைய குரோத் இருக்கு. இந்த கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சாலே நீங்கள் கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் என்ன பண்ணலாம்னா கொண்டு வந்துடலாம். ரொம்ப அப்ரப்டா என்ன தேவையில்லை அப்படின்னா எக்ஸசிவா அதிகமா இருக்குங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா உங்களுக்கு பேசிக்ஸ் ஆஃப் இதே தெரியல அப்படின்னு அர்த்தம். அதெல்லாம் நமக்கு ஸ்ட்ராங் பண்றதுக்கு தான் சர்வேவை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ போன வருஷம் கூட அசஸ் அண்ட் ரீசனிங்ல ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தாங்களா, இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட்ஸ் வந்து வேர்ல்டு எக்ஸ்போர்ட்ஸ்ல எத்தனை பர்சன்டேஜ் அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸுக்கான ஃபண்டமெண்டல்ஸ் தான் எதுல இருந்து கிடைக்கும், இந்த சர்வேவை டிஸ்கஸ் பண்றதுல இருந்து. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். எக்ஸ்போர்ட்ஸ்ல இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட்ஸ் வேர்ல்டு எக்ஸ்போர்ட்ஸ்ல எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு. அப்போ ரஃபா தெரிஞ்சா போதும், அக்யூரேட்டா தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம அதை எலிமினேட் பண்றதுக்கு, கெஸ் பண்றதுக்கு அது நமக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ டிமாண்ட் சைட் டைனமிக்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரைவேட் கன்சம்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அது வந்து குரோ ஆகிக்கிட்டு வர்றது. சப்ளை சைடு பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்குறப்போ அக்ரிகல்ச்சர் செக்டருடைய ஜிவிஏ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இண்டஸ்ட்ரீஸில் மேனுஃபேக்சரிங் செக்மெண்ட்டுடைய குரோத் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, சர்வீசஸ்
இதை பத்தி தனித்தனி சாப்டர்ஸ் வரப்போகுது. அக்ரியில இண்டஸ்ட்ரிங்கிற சாப்டர், சர்வீசஸ்ங்கிற சாப்டர் தனியா வர்றப்போ இந்த ஃபேக்ட் எப்படி கொடுத்துருக்காங்கிறதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் அதுல டீட்டெயிலா அந்தந்த சாப்டர்ஸ் டிஸ்கஸ் பண்றப்போ நமக்கு அது தெரிஞ்சுக்கும். ஸோ செக்டரல் குரோத்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம இதில் பார்த்தோம்ல ஜிடிபிக்கு ஒவ்வொரு செக்டாரும் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ மேனுஃபேக்சரிங் செக்டார், கன்ஸ்ட்ரக்ஷன், மைனிங். ஸோ என்ன சேலஞ்சஸ் இருக்கணும் ஒரு வழியில் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் மெயின்ஸுக்கு நமக்கு யூஸ் ஆகும். இப்போ மைனிங் ஆக்டிவிட்டீஸை பொறுத்த வரைக்கும் இட் ஹாஸ் மைனிங் செக்டார் ஃபேஸ்டு சம் சேலஞ்சஸ் டெஸ்பைட் ஓவரால் இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரென்த். அது என்ன சேலஞ்சுங்கிறது அந்த இண்டஸ்ட்ரிங்கிற சாப்டர் டிஸ்கஸ் பண்ணுறப்போ இருக்கும். அப்போ அது மாதிரியான விஷயங்கள் சம்டைம்ஸ் ப்ரிலிம்ஸுக்கு ஹெல்ப் பண்ணும். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து உங்களுக்கு மெயின்ஸில் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடான ஆன்சர்ஸ்க்கு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபியூச்சர் ப்ரொஜெக்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அக்ரி செக்டாரில் ஸ்ட்ரென்த் இருக்கு. ஸ்ட்ராங் ஃபார்ம் இன்கம் சப்போர்ட்ஸ் ரூரல் டிமாண்ட். இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரோபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சஸ்டைன்ஸ் மேனுஃபேக்சரிங் growth. சர்வீசஸ் செக்டார் எப்பவும் போலவே அதிகமாக நமக்கு பாசிட்டிவாக கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு செக்மெண்ட். அதுல என்ன நம்ம ஃபியூச்சர்ல ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறது சர்வீசஸ் சாப்டர்ல, இண்டஸ்ட்ரிங்கிற சாப்டர்ல, அக்ரிங்கிற சாப்டர்ல டீட்டெயில் அதை பத்தி கவலைப்பட வேணாம். அது வேகமா போகுதுன்னு கவலைப்பட வேணாம். பின்னாடி என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோங்கிற ஒரு இன்ட்ரோ தான் என்னன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்படின்னு சொன்னேன். இப்போ ஓவராலான ட்ரெண்ட் அப்படிங்கிறப்போ இப்போ ஃபியூச்சர்ல எதெல்லாம் நமக்கு பாசிட்டிவா ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனை கொடுக்க போகுது அப்படின்னா அக்ரி, இண்டஸ்ட்ரி அண்ட் சர்வீசஸ். இப்போ இதுல நவ் காஸ்டிங் அப்படின்னு ஒரு டேர்ம் வருது. நவ் காஸ்டிங் இந்தியாஸ் குவார்டர்லி ஜிடிபி growth அப்படின்னு. ஆக்சுவலா இந்த டேர்ம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபோர்காஸ்டிங் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ஃபோர்காஸ்டிங்னா என்னன்னா வரப்போறதை முன்கூட்டியே கெஸ் பண்றதுக்கு பேரு ஃபோர்காஸ்டிங் அப்படிமோ. இந்த ஃபோர்காஸ்டிங் எப்போ அக்யூரேட்டா இருக்கும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு கிடைக்கிற டேட்டாஸ் உடைய அக்யூரசியை பொறுத்து. இப்போ கொஞ்ச நாள் வரைக்கும் முன்னாடி, அதாவது கோவிடுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு டேட்டா ரிலீஸ் பண்றாங்க. இப்போ ஜிடிபி 3 months ஒன்ஸ் தான் ரிலீஸ் பண்றாங்க. இப்போ சில டேட்டாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆனுவல் டேட்டாஸ்ன்னு ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஆனுவல் டேட்டாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அதில் இன்னக்யூரசிஸ் இருக்கு, டிஸ்கிரிபன்சிஸ் எல்லாம் இருக்கு, டிலேஸ் இருக்கு. நமக்கு அந்த டேட்டா கிடைக்கிறதுல டிலேஸ் இருக்கு. இப்போ கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ், ஏன்னா கோவிட்ல நீங்க அதிகமாக இதாயிருக்கு, ஸ்டால் ஆகிருக்கு எல்லா எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸும். அதை ரிவைவ் பண்றதுக்கு உங்களுக்கு டேட்டாஸ் 6 months அப்புறம் கிடைக்கிற டேட்டா, 1 yearக்கு அப்புறம் கிடைக்கிற டேட்டாஸை வச்சு நீங்க பாலிசிஸோ ரிட்டாலியேட்டரி மெஷர்ஸோ எடுத்தீங்கன்னா அதுல இருந்து வெளியில வர முடியாது. அப்ப ரியல் டைம் டேட்டாஸ் நமக்கு கிடைக்கிறப்போ அக்யூரசி, பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன், ரிசல்ட்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னா அக்யூரேட் ஆகும். இப்போ நவ் காஸ்டிங்னா என்னன்னா ரியல் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்றாங்க, இந்த டேட்டாஸ் உடைய ஃப்ரீக்வன்சியை வந்து அடிக்கடி கிடைக்கிற விஷயங்கள்ல இருந்து எடுக்கிறாங்க. இப்போ ஜிடிபியை கால்குலேட் பண்றதுக்கு சர்வே எல்லாம் கண்டக்ட் பண்ணி அதுல இருக்கிற டேட்டாஸை பேஸ் பண்ணி ஜிடிபி கால்குலேட் பண்றது ட்ரெடிஷனல் மெத்தட். சர்வே எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, கண்டக்ட் பண்ணுவாங்க இயர்லி ஒன்ஸ், 5 years பின் கொண்டு எல்லாம் சொல்றாங்கல்ல 5 years ஒன்ஸ். சில சர்வே எல்லாம் 3 years ஒன்ஸ் அப்படின்னு கண்டக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிறப்போ அடிக்கடி நடக்கிற விஷயங்கள்ல இருந்து இப்போ ஜிஎஸ்டி எல்லாம் இருக்குல்ல, எவ்ரி மந்த் ஜிஎஸ்டி கலெக்ஷன் எப்படி இருக்கு, இவேபிள்னு சொல்லுவாங்க. கூட்ஸ் அண்ட் எந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்டா மூவ் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி ஆஃப் அந்த டேட்டாஸ் என்ன ஆகுதுன்னா கிட்டத்தட்ட ரியல் டைம் டேட்டாஸை வச்சு நம்ம ப்ரொஜெக்ட் பண்றோம். அதை தான் நவ் காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நவ் காஸ்டிங்ல 17 ஹை ஃப்ரீக்வன்சி இண்டிகேட்டர்ஸ் சொல்றாங்க. இங்க எல்லாம் இருந்து டேட்டா எடுக்கிறாங்க. இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், ஆட்டோமொபைல் சேல்ஸ், பர்ச்சேசஸ் மேனேஜர் இண்டிகேட்டர், எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன். ஸோ இந்த மாதிரியான ஹை ஃப்ரீக்வன்சி இண்டிகேட்டர்ஸை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்னா இன்னைக்கு ப்ரொஜெக்ஷன்ஸை கொண்டு வரோம். அதை தான் நவ் காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டிகேட்டர்ஸ் சீக்கிரமா அப் டு டேட் கிடைக்கிற டேட்டாஸை வச்சு நம்ம இண்டிகேட்டர்ஸை கொண்டு வர்றது. ஸோ இதுக்கு டைனமிக் ஃபேக்டர் மாடல் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அது உள்ள போகணும். டிஎஃப்எம் அப்படின்னா என்னன்னா அது ஒரு ஸ்டாட்டிஸ்டிஷியன்ஸ் தெரிஞ்சிருக்க வேண்டியது. அந்த மெத்தடாலஜிஸை என்ன பண்ணியிருக்காங்கன்னா டேட்டா கலெக்ஷன் மெத்தடாலஜிஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு டேட் இருக்கிற டேட்டாஸை வச்சு நம்ம ப்ரொஜெக்ஷன்ஸை கொண்டு வரோம். மந்த்லி டேட்டா கன்வெர்டட் டு குவார்டர்லி எஸ்டிமேட்ஸ் ஃபார் ரியல் டைம் இன்சைட்ஸ். நவ் காஸ்டிங்னா என்னன்னு தெரிஞ்சா போகும். அதுக்கான அதுக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் வந்து தெரியும். நவ் காஸ்டிங்னா ஹை ஃப்ரீக்வன்சி இண்டிகேட்டர்ஸை வச்சுக்கிட்டு ஃப்ரீக்வெண்டா டேட்டாஸ் என்ன பண்றோம்னா அப்டேட் பண்றோம். ஃபோர்காஸ்டிங் அக்யூரேட்டா இருக்கிறதுக்கு நவ் காஸ்டிங் என்ன பண்ணுதுன்னா ஹெல்ப் பண்ணுது. ஹை ஃப்ரீக்வன்சி இண்டிகேட்டர்ஸ்னா இந்த மாதிரி எக்ஸாம்பிள். இதுல எல்லாம் டேட்டாஸ் உங்களுக்கு என்ன ஆகுனா ஃப்ரீக்வெண்டா வீக்லி டேட்டாஸ் கிடைக்கும், 2 weeks ஒன்ஸுக்கான டேட்டாஸ் எல்லாம் கிடைக்கும். சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி டேட்டாஸ் கூட கிடைக்கும். எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன், மார்க்கெட்ல எவ்வளோ டிமாண்ட் இருக்கு, இது மாதிரி இவேபிள்னு சொல்லுவாங்க. கூட்ஸ் எப்படி மூவ் ஆகிட்டு இருக்கு, இதெல்லாம் வச்சு மார்க்கெட் வைப்ரண்டா இருக்கா, ஸ்லக்கிஷா இருக்கா,
இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா முன்கூட்டியே ஆன்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ நவ் காஸ்டிங் மீன்ஸ் ரியல் டைம், கிட்டத்தட்ட ரியல் டைம் ப்ரொஜெக்ஷன்ஸ் மாதிரி. அதுக்கு நம்ம மூவ் ஆகும். ஸோ எக்கனாமிக் அவுட்லுக் அண்ட் குளோபல் சேலஞ்சஸ் அப்படின்னா தெர் ஆர் செவரல் ரிஸ்க்ஸ், பட் இந்தியா ஹேஸ் ரெசிலியன்ஸ் டு ஓவர் கம் இட். ஆனால் சர்வே எப்பவுமே இப்படி தான் இருக்கும். நமக்கு சேலஞ்சஸ் இருந்தாலும் அதை நம்ம ஃபேஸ் பண்ணிடுவோம், அதை வந்து நம்ம சால்வ் பண்ணிடுவோம், அதுக்கான இப்போ ஸ்ட்ரென்த் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அஃபீஷியல் டாக்குமெண்ட் எப்பவுமே எப்படி தான் இருக்கணும், பாசிட்டிவாக தானே இருக்கும். அதுதான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இவ்வளவு சேலஞ்சஸ் இருந்தாலும் நம்மகிட்ட பொட்டன்ஷியல் இருக்கு, என்ன செய்யணும், அதுக்கான அட்வைசஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸும் அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ டொமஸ்டிக் எக்கனாமிக் ரிசீலியன்ஸ், அதனால தான் நமக்கு 7% ஆவரேஜ் growth நிச்சயமாக வந்துடும். இன்ஃப்ளேஷனும் ஹிஸ்டாரிக்கலி எப்படி இருக்கு, லாஸ்ட் இயர் அரௌண்ட் 1.7% அளவுக்கு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது எதனால, நம்ம முன்னாடியே சொன்னதுதான், எஃப்டிஐ லிபரலைசேஷன், நிறைய லாஜிஸ்டிக் ரீஃபார்ம்ஸ், பிஎல்ஐ ஸ்கீம், பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் இன் பிசிக்கல் அண்ட் டிஜிட்டல் கேபெக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணது, இதெல்லாம் சேர்ந்து நமக்கு என்ன ஆகாதுன்னா growth ரொம்பவும் டிராஸ்டிக்காக ரெடியூஸ் எல்லாம் ஆயிராது அப்படிங்கிறது நம்ம கிளாஸ்லேயே முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்தியாவோட எக்கனாமிக் growth 3%, 2% எல்லாம் போயிருமா? ஈவன் கோவிட் அப்போ லாக்டவுன் போட்டிருந்தப்போ கூட என்ன ஆகல, லெஸ் தென் 5% எல்லாம் போகாது. அதனால அடுத்த வருஷமே அதுக்காக நம்ம வந்து 12% ஜிடிபிக்கு போயிட முடியுமா, டபுள் டிஜிட் ஜிடிபிக்குலாம் போக முடியுமானா அதுக்கு உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும், ஹெல்ப் பண்ணும். அதுதான் மாடரேட் லெவலில் நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதெல்லாம். ஸோ ரீஃபார்ம் எக்ஸ்பிரஸ் புஷஸ் இந்தியாஸ் பொட்டன்ஷியல் ஜிடிபி டு 7%. கேபிட்டல் அக்யூமுலேஷன், லேபர் செக்டாரில் எடுத்திருக்கிற ரீஃபார்ம்ஸ், டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரெகுலேட்டரி மெக்கானிசத்துல எல்லாம் எடுத்திருக்கிற சேஞ்சஸ், இதெல்லாம் அடுத்தடுத்த சாப்டர்ஸில் இதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்தந்த செக்மெண்ட்ல என்னென்னலாம் ரீஃபார்ம்ஸ் வந்து ஸ்டெப்ஸ், ஸ்கீம்ஸ், இப்போ அக்ரிக்குனா நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு, மிஷன் மோடு ஸ்கீம்ஸ், ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் சப் செக்மெண்ட்ஸ் வைஸும் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபுட் ப்ராசஸிங் செக்டாரில் என்ன இது சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, பால்ட்ரியில் என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, என்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குன்னு அதெல்லாம் அதான் ரீஃபார்ம் எக்ஸ்பிரஸ் புஷஸ் இந்தியாஸ் பொட்டன்ஷியல் ஜிடிபி டு 7%. அதனால் இந்தியா ஹேஸ் ஸ்ட்ராங் மேக்ரோ எக்கனாமிக் ஃபண்டமெண்டல்ஸ் with sustained reforms. So India's path to sustained prosperity அப்படிங்கிறப்போ capital stock growth, labor input growth, capital factor productivity அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்லைட்டாக என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம்னா கிராஜுவலாக இதில் எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். So India's economy is on the path of steady growth, underpinned by sustained reforms and public investment, while external risks persist. அது இருக்கதா செய்யுது, ருபி ஃபால் ஆகிறது, எஃப்டிஐ அவுட் ஃப்ளோஸ் நடக்கிறது, இதெல்லாம் இருக்கானா இருக்கு. ஏன்னா அதுக்கு உடனே நம்ம நாளானைக்கே சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடியாது. இந்தியாஸ் இன்டர்னல் எக்கனாமிக் ஃபண்டமெண்டல்ஸ் ஆர் ஆல்வேஸ் இன்க்ரீசிங், இம்ப்ரூவிங், வித் பொட்டன்ஷியல் ஃபார் லாங் டேர்ம் ரெசிலியன்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் இன்டிஸ்பென்சிபிலிட்டி இன் குளோபல் வேல்யூ செயின்ஸ். அதை எப்படி கொண்டு வருது, லாங் டேர்ம் ரெசிலியன்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் இன்டிஸ்பென்சிபிலிட்டி, அதுக்கு சம் அவுட் ஆஃப் பாக்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கணுங்கிறது தான் சாப்டர் லாஸ்ட் சாப்டர் 17th சாப்டர்ல அதை டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான், இப்படி கேட்கலாம். உங்களுக்கு டெஸ்ட்டும் வரப்போகுது, ஃபுல் டெஸ்ட் இருக்கா, 15th ஏப்ரல் 15th ஃபுல் டெஸ்ட் இருக்கு. அதில் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணதை வச்சு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். வித் ரெஃபரன்ஸ் டு கான்செப்ட் ஆஃப் எக்கனாமிக் ஸ்டேட் கிராஃப்ட் கன்சிடர் த ஃபாலோயிங் மெஷர்ஸ்: export controls on critical technologies, imposition of carbon border adjustment taxes, reduction in corporate tax to attract FDI. இதுல எதெல்லாம் எக்கனாமிக் ஸ்டேட் கிராஃப்ட்? 3 வந்து ட்ரெடிஷ்னல், கார்பரேட் டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கிறது ட்ரெடிஷ்னல் ஆனது. ஸ்டேட் கிராஃப்ட்னா என்ன பார்த்தோம், இந்த எக்கனாமிக் மீன்ஸை வச்சு ஃபாரின் பாலிசிஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரியான ஸ்டெப்ஸ். அப்போ 1 and 2 ஒன்லி. இது ப்ராபபிளான எதிர்பார்க்குற கொஸ்டின் தான், யூபிஎஸ்சியில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு, எக்கனாமிக் ஸ்டேட் கிராஃப்ட் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த டிஸ்கஷன்ஸில் இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்கை கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த டிஸ்கஷன். அதனால லைன் பை லைன் வந்து நோட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்லாம் நினைக்க வேணாம். நீங்கள் காதில் கேட்டிங்கனாலே ஒரு சில கொஸ்டின்ஸை என்ன பண்ணிடலாம், அட்டன் பண்ணுறதுக்கான எபிலிட்டியை கிரியேட் பண்ணுறதுக்கு தான் அந்த டிஸ்கஷன். ஸோ அது ஆல்ரெடி வீடியோலையும் இருக்கும் இந்த மாடல் கொஸ்டின்ஸ். இப்போ மெயின்ஸ்லேயும் இது மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணலாம். அதுக்கு ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறது இல்லை. இப்போ சர்வேவை நம்ம ஏன் டிஸ்கஸ் பண்ணுறோம், இதில் எலாபரேட்டிவாக சிலது ரிப்பீட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு அந்த ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுன்னா ஆன்சரிங்கான கண்டென்ட் என்ன ஆகும்னா நிறைய நம்மளால யோசிக்க முடியும்.
The global economic order is shifting from efficiency-driven globalization to geopolitics-driven fragmentation. இது பேப்பர் 2ல கேட்கலாம், பேப்பர் 3ல கேட்கலாம், எஸ்ஏல கூட இதை என்ன பண்ணலாம் கேட்க முடியும். So examine this shift in light of recent global economic developments and assess its implication for India. அப்படிங்கிறப்ப India's financial year 26 growth is increasingly domestically anchored despite global headwinds. அப்ப நம்ம இதை எப்படி சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுவோம், எதுல எல்லாம் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறோம், எந்த ஃபேக்டர் மட்டும் நமக்கு சேலஞ்சிங்கா இருக்கு, ஒரு ரெண்டு தான். எஃப்டிஐ அவுட் ஃப்ளோஸ், ருபி டெப்ரிசியேஷன், அதுதான் நமக்கு நெகட்டிவா இருக்கு. மற்றபடி பிஸ்கல் டெபிசிட்ல இருந்து, இன்வர்ட் ரெமிட்டன்சஸ்ல இருந்து, இன்ஃபிளேஷன்ல இருந்து, கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் ஓவராலா பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம ஸ்ட்ராங் பொசிஷன்ல இருக்கும். அனலைஸ் த டிமாண்ட் அண்ட் சப்ளை சைட் டிரைவர்ஸ் சஸ்டைனிங் திஸ் growth momentum. அப்போ டிமாண்ட் சைடு ஃபேக்டர்ஸ் எதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்தோம். கன்சம்ஷன், டொமஸ்டிக் கன்சம்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கிறது, கேபெக்ஸ்க்கு நம்ம கொடுத்துருக்கிற இம்பார்ட்டன்ஸ், நிறைய ரீஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம்னு சொன்னோமா. ஸோ இதெல்லாம் சப்ளை சைடு அப்படிங்கிறத பார்க்குறப்போ எக்ஸ்போர்ட்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுல அதில் சர்வீஸ் செக்டார் நமக்கு ட்ரெடிஷ்னலாகவே ஸ்ட்ராங்காக இருக்கும். மேனுஃபேக்சரிங் புஷ், பிஎல்ஐ கொண்டு வந்திருக்கிறது, லேபர் ரீஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறது. இப்போ மெயின்ஸ் ஆன்சருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டினை படிச்சோன்னே என்ன ஆகுது, நிறைய பாயிண்ட்ஸ் ஜென்ரேட் ஆகுதா. அதுக்கு தான் சர்வே வந்து யூஸ் ஆகும். நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கிற பேசிக்ஸ் கூட இதை அப்டேட் பண்ணிக்கிறதுனால வர்ற அட்வான்டேஜஸ். இப்போ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ்னா இதெல்லாம் எக்கனாமிக் ஸ்டேட் கிராஃப்ட், எக்கனாமிக் ஜியோ எக்கனாமிக் ஃப்ராக்மெண்டேஷன், ஃப்ரெண்ட் ஷோரிங், நியர் ஷோரிங் அப்படின்னு இருக்கு. இந்த எக்கனாமிக் ஃப்ராக்மெண்டேஷன் இப்போ எப்படி இருக்குன்னா, முதல்ல கண்ட்ரிஸ் எப்படி ட்ரேடு பாலிசிஸ் எல்லாம் ஃபார்முலேட் பண்ணுவாங்க, எங்க ரிசோர்சஸ் சீப்பாக கிடைக்கும், எங்க நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும், அதான் மார்க்கெட் டைவர்சிஃபிகேஷன், ப்ராடக்ட் டைவர்சிஃபிகேஷன்லாம் சொல்லுவாங்க. அப்போ பட் இப்போ எப்படி இருக்குன்னா, கண்ட்ரிஸ் யாரு கூட ட்ரேட் பண்ண விரும்புறாங்களா, அவங்களோட ஃப்ரெண்ட்லியா இருக்கிற கண்ட்ரிஸ் கூட. இப்போ இந்தியா ஆயில் வந்து ரஷ்யாட்ட இருந்து நம்ம நிறைய வாங்கிக்கலாம், ஏன்னா நமக்கு என்ன இருக்கு, ஜியோ பொலிட்டிக்கல் இதில் வந்து நம்ம ரஷ்யா வந்து நமக்கு நிறைய நாளைக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆர் ஜியாகிரபிக்கலி ப்ராக்சிமிட்டி, பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரிஸ்ட் இருந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம் நினைச்சா. நியர் ஷோரிங்னா ஜியாகிரபிக்கல் ப்ராக்சிமிட்டியை வச்சுக்கிட்டு ட்ரேட் ரிலேஷன்ஷிப் எல்லாம் டிசைட் பண்றது. ஃப்ரெண்ட் ஷோரிங் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கிற கண்ட்ரிஸ் கூட நீங்க ட்ரேட் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுக்கான பாலிசிஸை ஃபார்முலேட் பண்ணிக்கிறோம். ஸோ ரீலொகேட்டிங் சப்ளை செயின்ஸ் டு பொலிட்டிக்கலி அலைன்டு கண்ட்ரிஸ், அதுக்கு பேரு ஃப்ரெண்ட் ஷோரிங். நியர் ஷோரிங்னா ஷிஃப்டிங் ப்ரொடக்ஷன் க்ளோசர் டு ஹோம் மார்க்கெட், தட் ஜியாகிரபிக்கல் ப்ராக்சிமிட்டி, பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரிஸ் கூட அதிகமான ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேஷன்ஸ் எல்லாம் வச்சுக்கிறது. ஸ்டேட் கிராஃப்ட்னா என்ன நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். எக்கனாமிக் ஜியோ எக்கனாமிக் ஃப்ராக்மெண்டேஷன்னாலும் என்னன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பிரேக் டவுன் ஆஃப் குளோபல் இன்டகிரேஷன் டியூ டு பொலிட்டிக்கல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ரைவல்ரீஸ் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியான டேர்ம்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறீங்களான்னா சம்டைம்ஸ் 1 or 2 கொஸ்டின்ஸ் என்ன ஆகும் கேட்கலாம். ஆக்சுவலா அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் பெருசா இருக்கிறதுக்கு காரணம் என்ன, என்டையர் சர்வேவையும் இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு சப்ஸ்டான்சியேஷனா தான் எது வரும், அப்புறம் எலாபரேட்டிவ் டிஸ்கஷன்ஸ் வரும். இப்போ சில இதெல்லாம் நான் அக்ரி இண்டஸ்ட்ரியை பத்தி எல்லாம் பெருசா டிஸ்கஸ் பண்ணலன்னா அது மறுபடியும் அங்கே வரப்போகுது, திருப்பி இந்த தனித்தனி சாப்டர்ஸா அதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ப்ரிஃபேஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் ஸ்டேட் ஆஃப் த எக்கானமி அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துருக்கோம். ஸோ மீதி எல்லாம் ஒரு 2 அல்லது 3 கிளாஸ்ல மற்றதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா டிஸ்கஸ் பண்ணுவோம். வீடியோவை ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியா வச்சுங்க, அதுல சிலதெல்லாம் ரொம்ப ஷார்ட்டா சொல்லியிருப்போம், டீட்டெயிலாக சொல்ல முடியாது. ஏன்னா மினிட்ஸ் 10 minutes 20 minutes 25 minutes போகும். அது எந்த அளவுக்கு சுருக்கி சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லியிருப்போம். அதை ரிவிஷனுக்கு வச்சுக்கலாம், ரீகால் பண்றதுக்கு வச்சுக்கோங்க. இதுல கிளாஸஸ்ல ஒரு 3 கிளாஸ்ல நம்ம சர்வே வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ணிடுவோம். April 15th பட்ஜெட் அண்ட் சர்வே டெஸ்ட் இருக்கா, ஃபுல் டெஸ்ட் 100 கொஸ்டின்ஸ் வர, அதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஷன் முடிப்போம். அதனால கொஞ்சம் கொஞ்சமா எலாபரேட்டிவா டிஸ்கஸ் பண்ற இடத்துல எலாபரேட்டிவா டிஸ்கஸ் பண்ணிடுவோம். வீடியோல அதே மாதிரி கிளாஸ்ல இருக்க எல்லாமே வரிவிடாம வீடியோல இருக்குமா அப்படின்னா இருக்காது. அங்க அப்ஜெக்டிவ் என்ன, அண்ட் ஒரு சில இதை பார்த்து நீங்க கம்பேர் பண்ணிக்க வேணாம். சிலர் எல்லாம் வீடியோ 3 hours போட்டிருக்காங்க, 2 hours போட்டிருக்காங்க அப்படின்னா எங்க இருந்து எடுப்பாங்க. இப்போ நம்ம சில விஷயங்களை ஏன் எக்ஸ்பிளனேஷன் அதிகமா போனா ஆல்ரெடி எங்க டிஸ்கஸ் பண்ணிட்டோம், கிளாஸஸ்ல பேசிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அப்போ அதோடைய எக்ஸ்டெண்டட் வெர்ஷனா வேல்யூ அடிஷனா மட்டும்தான் சில விஷயத்த சொல்லுவோம். இப்போ இன்ஃபிளேஷன்ங்கிற சாப்டர் எடுத்துக்கிட்டு மறுபடியும் சிபிஐனா என்ன, டபிள்யூபிஐனா என்ன, டபிள்யூபிஐ பேஸ்கெட்டுங்கிறது என்ன அப்படிங்கிறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். லாஸ்ட் இயர் இன்ஃபிளேஷனரி ட்ரெண்ட் எப்படி இருந்துச்சு, அப்போ அது வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 minutes வீடியோவில் முடிச்சிருப்போம். இங்கே டிஸ்கஸ் பண்ணுறப்போ மேபி அது 20 minutes போகலாம், அதை விட கம்மியான டைமாகவும் போகலாம். ஏன்னா டிஸ்கஷன்ஸ், கிளாஸ் ரூம் டிஸ்கஷன்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். வீடியோஸ்ல வந்து அந்த அளவுக்கு டீடைல் டிஸ்கஷன்ஸ் நம்ம எல்லா இடத்துலையும் கொடுத்துட முடியாது. அது எதுக்காக இருக்குன்னா
உங்களுக்கு ரீகால் பண்ணிக்கிறதுக்கு ரிவைஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கட்டும் அப்படிங்கிறது வீடியோ. ஒருவேளை கிளாஸஸ் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா வீடியோஸ்ல ஒரு கிரக்ஸ் என்ன ஆயிரும், அது ஒரு ஓவரால் ஐடியாவை அந்த வீடியோஸ் கொடுக்கும். மீதி சாப்டர்ஸ் நம்ம சப்சிக்வெண்ட் கிளாஸஸ்ல பார்ப்போம்.